பாண்டிய குல பேரரசி, உலகத்தின் முதல் பெண்ணரசி, மதுரையை ஆளும் எங்கள் மங்கையர்க்கரசி, மக்கள் உள்ளமெல்லாம் கொலுவிருக்கும் மனோன்மணி, எம்பெருமாட்டி, திருவாலவாய் உடைய அங்கையர்கண்ணி தடாதகை நாச்சியார் பராக் பராக் பராக். தடாதகை பிராட்டியாருடைய பிரிய மகன் ஞான குழந்தை அரவிந்தனுடைய வீட்டு கொலுவை தான் நம்ம ரசிச்சு பார்க்க போறோம். அரவிந்தனுக்கு அறிமுகமே தேவையில்லை. மாபெரும் சொற்பொழிவாளர், தேசமங்கையர்க்கரசி அம்மாவுடைய ஆத்ம சிஷ்யர் அப்படிங்கிற ஒரு பெரும் மதிப்பை பெற்ற அரவிந்தனுடைய கொலுவை நம்ம ரசிச்சு பார்க்க போறோம். இந்த கொலுவை பத்தி ஒன்னொன்னையும் ரசிக்கிற அந்த ஒரு சின்ன அறிவு தான் எனக்கு இருக்கே தவிர, ஞான கடலாக இருக்கக்கூடிய அரவிந்தனுடைய வர்ணனை தான் இதுல சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். அதனால அதாவது திருக்குறள்ல ஒரு முக்கியமான குறள், இந்த குறள் ஞாபகம் இல்லை, ஆனா கருத்து என்னன்னா, சான்றோர்கள் கூடிய அவையில அமைதியா இருக்கிறது சிறப்பு அப்படின்னு. அதாவது அந்த இடத்துல லிசனரா நம்ம மாறிடணும்னு. இப்போ உங்களை போல நானுமே ஒரு லிசனரா இருந்து அரவிந்தன் சொல்லக்கூடிய அத்தனை ஒவ்வொரு பொம்மைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவ தாத்பரியங்களை தெரிஞ்சுக்க போறோம். இது மற்ற கொலு மாதிரி நம்ம வர்ணனையா அப்படியே போகாம தகவல் களஞ்சியமா இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. ஸோ ரொம்ப ரசிச்சு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்களுக்கு விருந்தாகவும், அந்த பொம்மைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்து வரலாறையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் களஞ்சியமாகவும் இந்த பதிவை நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நந்தினி அம்மா, உங்களுக்கு பெரிய வணக்கம். அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப கூடுதலா சொல்லிட்டாங்க. அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வெறும் இப்பதான் நான் தொடங்கி இருக்கிறேன், பூஜ்ஜியத்துல இருந்து தான் தொடங்கி இருக்கிறேன். அப்ப நாங்கெல்லாம் மைனஸ்ல இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் மைனஸ்ல இருக்கேன். ஏன்னா உங்களை பத்தி தெரியும், உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். அதனால கூடுதலா அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய அன்புக்கும் அந்த பாராட்டுதலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நந்தினி வைப்ஸ் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேருக்கும் நவராத்திரி, ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த வருஷமும் எங்களுடைய வீட்டுடைய நவராத்திரி கொலுவை வர்ச்சுவலா பார்க்க வந்திருக்க உங்க அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இது எங்களுடைய மெயின் ஹால். இந்த மெயின் ஹால்ல நாங்க தீமாட்டிக் கொலு ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் அம்பிகையினுடைய கொலு இன்னொரு பக்கமும் வச்சிருக்கோம். முக்கியமான சம்பிரதாய கொலு எங்களுடைய கொலு அறையில இருக்கு, அங்க போகலாம். பாரம்பரிய கொலுவோடு சேர்த்து சரஸ்வதி கடாட்சம், லட்சுமி கடாட்சத்தை பார்க்கலாம். வாங்க. எப்பவுமே இந்த கொலுவை பார்க்கறதுல கிடைக்கிற ஒரு ஆனந்தம், இன்னைக்கு நாள் இவ்வளவு அம்சமா அமைஞ்சிருக்கா. அந்த நம்ம போக சக்தி மனோன்மணி அப்படியே பிங்க்ல பச்சை பார்டர்ல என்ன அழகா நளினமா அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம்லாம் பார்க்கறதும், தெய்வீகமான அவங்களுடைய கலசத்தை ஒவ்வொரு நாளும் அந்த பூஜைகள் நடக்கிற அந்த சிறப்பை பார்க்கறதும், இந்த வீட்டு முன்னோர்கள் மெயினா அரவிந்தனுடைய அம்மா கொலு பிரியையா இருந்தவங்க, அவங்க வாழும் தெய்வமா இந்த குழந்தைங்களுக்கு அருளாசி கொடுக்குற மாதிரி எனக்கும் நாகையில பிறந்தேன் வளர்ந்தேன் அப்படிங்கிற காரணத்துக்காகவும், மதுரை மீனாட்சி மேல இருக்கக்கூடிய அளவு கடந்த அந்த அன்பு, பேரன்பு காரணமாகவும், பக்திங்கிற இடத்துக்கு கூட இன்னும் நான் போகல, அன்பு பாராட்ட மட்டும்தான் தெரியுது. இந்த ஜென்மத்துல எனக்கு அதுதான் சாத்தியப்படுது. ஸோ அம்மாவை நான் முதல்ல வணங்கிக்கிறேன். ஏன்னா நிறைய அரவிந்தன் சொல்லி தான் கேட்க முடிஞ்சுதே தவிர, அம்மாவை நேரில் பார்க்குற அந்த பாக்கியம் கொடுப்பினை எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நிறைய கற்றுக்கிட்டு இருப்பனோ என்னமோ. ஏன்னா ஒரு தாய்க்கும் மகளுக்குமான உரையாடல் அப்படிங்கும்போது நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கலாம், எனக்கு அந்த கொடுப்பினை இல்லாமல் போச்சு. ஆனாலும் அரவிந்தன் வழியா நிறைய செய்திகள் கேள்விப்பட்டதுனால நீலாயுதாட்சி மேல அவங்க வச்சிருந்த அபிமானமும் ஒன்னொன்னும் செய்யறதெல்லாம் நான் அடிக்கடி அந்த நாங்க பேசிக்கும் போதெல்லாம் இந்த விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. அதனால அவங்க மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த கலசத்துல அவங்களும் எழுந்தருளி இருக்காங்கன்னு சொல்லி நான் ஒரு நமஸ்காரத்தை முதல்ல பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு அரவிந்தன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். எல்லாமே அரவிந்தனுடைய பார்வையிலிருந்து நடுநடுவில் இன்டரப்ட் பண்ணாம என்னால எனக்கு என்ன ஐயப்பாடுகள் வருது அதை கேட்டு தெரிஞ்சுக்கிற ஆவலில் தான் நான் இருக்கேன். நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். இதுதான் எங்களுடைய வீட்டு நவராத்திரி கொலுவுடைய முக்கியமான அறை. இந்த அறையில தான் எல்லா பூஜைகளும் எல்லா விதமான வழிபாடுகளும் இங்கே தான் நடக்கும்.
பிரதானமாக மனோன்மணி கலசம் போன வருஷமே நம்ம நந்தினி வைப்ஸ்ல நான் வந்து சொல்லியிருப்பேன். பிரதானமாக மனோன்மணி கலசத்தை எழுந்தருள செய்துவிட்டு மற்ற 8 குட்டிலா சக்திகளாக இருக்கக்கூடிய சர்வபூத மதனி, பலப்பிரத மதனி, பலவிகரணி, கலவிகரணி, காளி, ரௌத்ரி, ஜேஷ்டா, வாமான்னு சொல்லக்கூடிய இதர 8 சக்திகளும் மஞ்சள் கூம்பு வடிவத்துல வந்து எழுந்தருளை பண்ணியிருக்கோம். அதோட சேர்த்து அன்னை மனோன்மணியினுடைய அந்த வடிவம் எனக்கு வந்து மதுரை மீனாட்சி அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க சொக்கநாதர் சன்னதியில சொக்கநாதருக்கு இடது புகமாக மிக ரகசியமாக யாரும் பார்க்காத வகையில அமர்ந்திருக்கக்கூடிய தேவியாக மனோன்மணி வெறும் நம்மளுக்கு வந்து அம்பிகையினுடைய பாத தரிசனம் மட்டும்தான் கிடைக்கும். அப்பேற்பட்ட தேவி வெறும் கும்பாபிஷேகத்தின் போது மட்டும்தான் அம்பாள் வந்துட்டு அந்த யாகசாலைக்கு எழுந்தருள்வாள். 12 வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 15 வருஷத்துக்கு ஒரு முறையோ அது பண்ணும் பொழுதுதான் அம்பாள் வந்து எழுந்தருள்வாள். அந்த தேவியை வந்து பிரதானப்படுத்தி வைக்கணுங்கிறதுக்காக அவளை வந்து சர்வாலங்கார பூஷிதையாக எழுந்தருளை பண்ணியிருக்கிறோம். அதோடு சேர்த்து எங்களுடைய முக்கியமான கொலுப்படி எங்க வீட்டுல எப்பவுமே வழக்கம், எங்க அம்மா ஆகட்டும், அவங்களுடைய அம்மா ஆகட்டும், எங்க பாட்டி அவங்க மாமியார் ஆகட்டும், எல்லாருமே முதல் படியில துர்கா லட்சுமி சரஸ்வதினு சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிகள் தான் முதல் படியில எப்பவுமே இருப்பாங்க. அதுக்கு கீழே தான் இதர தெய்வங்களும் அதுக்கப்புறம் குருமார்களும் அதோடு சேர்த்து மனிதர்களுடைய பொம்மையெல்லாம் வந்து வரும். நீங்க முதல் படியில நீங்க பாத்தீங்கன்னா நடுநாயகமாக அன்னை ஆதிபராசக்தி துர்கா பரமேஸ்வரியாக எழுந்தருளி இருக்கிறார். தேவிக்கு வலதுபுறமாக மகா சரஸ்வதியும் இடதுபுறமாக மகாலட்சுமியும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் முதல் படியில என்னுடைய இஷ்ட தெய்வமான அன்னை மீனாட்சி ராஜராஜேஸ்வரி மாதிரி, அதாவது ஒரு கம்பீரமான ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ற மாதிரியான ஒரு திருக்கோலம் அமர்ந்த திருக்கோலத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ரிஷப வாகனத்துல சொக்கநாதரும் பிரியாவிடையும் நம்ம பார்க்குறோம். எங்களுடைய முதல் படி எப்பவுமே ஸ்டாண்டர்ட், இந்த ஆர்டரை வந்து நம்ம வந்து மாற்றவே மாட்டோம். முதல் படியில இவங்க 5 பேரும் எப்பவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது படியில வந்து நம்ம பார்க்குறோம் திருவானைக்காவல் அன்னை அகிலாண்டேஸ்வரி பார்க்குறோம். பிறகு வந்து லக்ஷ்மி நாராயணர் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பாலமுருகன், நடுவில் வந்து புவனேஸ்வரியை பார்க்குறோம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாக்த தந்திரத்துல, புவனமாக விரிந்தவள் புவனேஸ்வரி, காலமாக விரிந்தவள் காளி அப்படின்னுவாங்க. அது போல புவனமாக விரிந்த அன்னை புவனேஸ்வரி, அவளுடைய மைந்தர்களாக இருக்கக்கூடிய முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் 2 பக்கமும், சிவபெருமான் நந்தியம் பெருமானோடு சேர்த்து அந்த பக்கம் சிவனும் சக்தியுமாக, இந்த பக்கம் லக்ஷ்மி நாராயணர்னா அந்த பக்கம் சிவசக்தி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கோம். அந்த பக்கம் நம்ம சிதம்பரம் சிவகாம சுந்தரி, சிவகாம கோட்டத்து சிவகாம சுந்தரி, தனிக்கோயில் நாச்சியார் அப்படின்னு அந்த அம்பிகைக்கு பெயர். அவர்களோடு இணைத்து இந்த நவராத்திரிக்கே உரிய நவதுர்க்கையர்களை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இந்த நவதுர்க்கையர்கள் தரிசனமும் அம்மா இது வந்து ஒரு தத்துவத்தின் அடிப்படையில அமைந்தது அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இந்த நவதுர்க்கையர்களை பத்தி ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி படிச்சப்போ அல்லது கேட்டு தெரிந்து கொண்டப்போ அவ்வளவு வந்து உணர்ச்சி வசமா இருந்தது. ஏன்னா அப்ப எனக்கு சொன்ன பொழுது சொன்னாங்க, இந்த நவதுர்க்கை அப்படிங்கிறது என்னன்னா பார்வதி தேவியினுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னுட்டாங்க. ஓ சூப்பர், இது ஒரு புது கான்செப்டா இருக்கு. ஆமா, பார்வதி தேவியினுடைய வாழ்க்கை பயணம் அது வந்து மனிதர்களா, ஏன்னா நமக்கு இந்த உயிர்களுக்கெல்லாம் அன்னை அவள் தான். ஆமா, அதனால அவ வந்து நாம எப்படி இருக்கணும்னு நமக்கு காட்டுறாளாமா. அப்படி வந்து சொல்லப்பட்டது. துர்க்கை வந்து நமக்கு வந்து சைலபுத்திரி என்று அழைக்கப்படக்கூடிய மலைமகள். தட்சனுக்கு மகளாக தாட்சாயினிங்கிற நாமகரணத்தோடு அம்பாள் வந்து அவதாரம் பண்றா. ஆனா தட்சனுக்கு போதிய ஞானம் இல்லாததுனால தெய்வமே தனக்கு மகளாக பிறந்தும் அவன் சிவ நிந்தனையில ஈடுபடுறான். ஆணவம் அவனுக்கு தலைக்கேறி போகுது. அதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். தேவி வந்து அக்னி பிரவேசம் பண்ணி தன்னுடைய உடலை நீர்த்தது. அவள் உயிர் நீர்க்கல, அவ உடலை நீர்க்கிறா. ஏன்னா நீ வளர்த்த, ஆமா, அவள் வந்து தாயின் கருவறையிலிருந்து பிறக்கல. அவ வந்து ஒரு யமுனா நதி தீரத்துல ஒரு வலம்புரி சங்கில் இருந்துதான் தட்சன் மகள் தாட்சாயினி மாசி மகத்தின் போது அவதரித்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். தன்னுடைய இன்னுடலை நீர்க்கிறாள் தேவி. பிறகு அதே நேரத்துல ஹிமவானாகிய பர்வதராஜன் தவம் செய்து கொண்டிருக்கிறான் ஒரு பக்கம், அம்பிகையே தனக்கு மகளாக வரணும்னு. அப்ப அம்பாள் வந்து அவனுக்கு காட்சி கொடுத்து ஞானோபதேசங்களை எல்லாம் கொடுக்கிறாள். அதுதான் அந்த விஸ்வரூப துர்க்கையா நம்ம வச்சு கீழே பர்வதராஜனை பாக்குறோம். நாம போதிய ஞானத்தை அவளுக்கு வந்து வாரி வழங்கி விட்டு பிறகுதான் மகளாக, ஏன்னா முதல்ல நடந்த தவறு இப்ப நடந்துடக்கூடாது. தெய்வமாக இருந்தாலும் அதுல எவ்வளவு ரொம்ப கான்சியஸா இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. முதல்ல நடந்த தவறு இனிமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அம்பிகை உபதேசம் பண்ணுகிறார். தேவி பாகவதத்துல தேவி கீதை என்றே அந்த பகுதிக்கு வந்து ரொம்ப அழகான பெயர். பிறகு அவள் வந்து பர்வதராஜனுக்கு மகளாக பிறக்கிறாள். பர்வதராஜன் மகளாக பிறந்ததுனாலேயே அவளுக்கு பார்வதி, ஏன்னா பர்வதன் மகள் பார்வதி, தட்சன் மகள் தாட்சாயினி, ஹிமவான் மகள் ஹைமவதி அப்படின்னு அவளுக்கு பல பெயர்கள் உண்டு. அது போல பர்வதராஜன் மகள் பார்வதியாக சைலபுத்திரியாக மலைமகளாக அம்பாள் வந்து பிறக்கிறாள். முதல் துர்கா ரூபம், ஜனனம் மாதிரி. ஆமா, முதல் துர்கா ரூபம். பிறகு
5 வயது அம்பிகைக்கு எட்டுகிற பொழுது நாரத மகரிஷி மூலம் சிவ உபதேசத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய அவதார நோக்கத்தை புரிந்து கொண்டு அம்பாள் தவம் இருக்கிறாள். இதுல ரொம்ப நுட்பமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், சக்தி சிவனோடு சேர வேண்டியது என்பது இயற்கை. ஆனாலும் கூட தவம் செய்தால்தான் சிவத்தை அடைய முடியும் என்று இந்த உலக உயிர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அம்பாள் இருப்பது உலகத்தில் தானே, அதனால உலக உயிர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நானாக இருந்தாலும் அதற்கு விதிவிலக்கு அல்ல என்று தேவி கடுமையான தவத்தை 5 வயசுல தொடங்கி 16 வயது வரை அவள் தவமாக நீண்ட நெடிய தவம் செய்ததுனாலேயே அவளுக்கு நீள் தவ வள்ளி அப்படின்னு பேர். அதுதான் பிரம்மச்சாரிணி எனக்கூடிய 2வது துர்கா ரூபம். தவத்தை செய்கிறாள், பிறகு சிவத்தை அடைகிறாள். 3வதாக சந்திரகாண்டா எனக்கூடிய ரூபம். சிவனை கல்யாணம் பண்ணிட்டா. இப்ப சிவனுக்குரிய சொத்து எத்தனை? அம்பாளுக்கு தான். சிவபெருமானுடைய பெரிய சொத்து என்னன்னா அவர் தலையில சொல்லி இருக்கிற சந்திரன். கல்யாணம் பண்ணதையும் எப்படி ஒரு ஆண் வந்து ஒரு பெண் கிட்ட இந்தாம்மா இந்த வீட்டு பொறுப்பு ஒன்றுதான் கொடுக்குறாரோ அது போல இந்தா பார்வதின்னு வச்சுக்கோன்னு தலையில இருந்த அந்த சந்திரனை கழட்டி அம்பாள் கிட்ட கொடுத்துட்டாளாம். அன்று முதல் அவள் அதை எப்படி அணிஞ்சானா மணி மாதிரி கட்டினாலாம். கண்டம் அப்படின்னா மணி. சந்திரனை கண்டமாக மணி போல தன்னுடைய சிரசிலே கட்டினதுனாலதான் அவளுக்கு சந்திரகாண்டா அல்லது சந்திரகண்டா எனக்கூடிய பெயர். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்? ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுக்கு வரா, அந்த வீட்டை இன்பமாக மாத்தணும். அதனாலதான் குடும்பத்துக்கே குடு இன்பம் என்று பெயர். ஒரு பெண் வந்தாதான் அந்த வீடு வந்து முழுமை அடையும். இப்ப அவளோ ஜெகன் மாதா. அப்ப அவ யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்? இந்த உலகத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்கணும். உலகமே அவளோட குடும்பம். ஆமா, அதனால உலகத்துக்கே அவ சந்தோஷத்தை கொடுக்கணும். அதுதான் குஷ் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி. அண்டம் என்று சொன்னால் உலகம். உலகத்துக்கே மகிழ்ச்சி தரக்கூடிய தேவதையாக குஷ்மண்டா எனக்கூடிய 4வது துர்கா ரூபத்தை நம்ம பார்க்கிறோம். பிறகு அந்த வம்சத்தை அவ விருத்தி பண்ணணும். அதுதானே அடுத்த நிலை. அவ தாய்மை அடையணும். இப்போ அவ பெக்க போற குழந்தை உலகத்துக்கே முன்னோடியா இருக்கணும். அதுதான் அடுத்த துர்கா ரூபம். ஸ்கந்தனை தன்னுடைய மகனாக அடைந்து ஞான குழந்தையாகிய ஸ்கந்த மாதா எனக்கூடிய ரூபம். அவர் சிவசக்தி ஸ்வரூபம் அப்படின்னே சொல்லுவாங்க. முருகனை வணங்கினால் ஈசனையும் அம்பிகையையும் ஒரு சேர வணங்கியதற்கு ஐதீகம். காரணம், சிவபெருமான் தன்னுடைய பஞ்ச முகங்களாக இருக்கக்கூடிய சத்யோஜாத்தம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், ஈசானம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களோடு சேர்த்து பரம ஞானிகள் கண்களுக்கு மட்டுமே புலப்படும் அம்பிகையின் இன்னொரு முகமாகிய அதோமுகத்தோடு இணைத்துதான் அவரை வந்து என்ன பண்றாருன்னா ஜனனம் எடுக்க வைக்கிறார். தன்னுடைய நெற்றி கண்கள்ல இருந்து அவரை வந்து ஜனனம் எடுக்க வைக்கிறார். தேவி பிறகு ஸ்கந்தமாதா என்றே அழைக்கப்பட்டால் அதுதான் அடுத்த துர்கா ரூபம். மடியில குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு தாய்மையோட வெளிப்பாடு, ரொம்ப அழகான வெளிப்பாடு. அதற்கு அடுத்து இப்ப அடுத்த பொறுப்பு என்ன வரும் ஒரு பெண்ணுக்குன்னா, குழந்தைய பெத்தத்தோட நிக்காது. அந்த வீட்டுக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை பார்த்து தீமைகளை கலைந்து நன்மைகளை அதிகரிக்கணும். மறுபடியும் சொன்னது போல இவளோ ஜெகன்மாதா. உலகத்துக்கு ஒரு தீமை வருகிறது. மகிஷாசுரன் எனக்கூடிய அசுரன் மூலம் உலகத்துக்கும் மற்ற தேவர்களுக்கும் ஒரு தீமை வருகிறது. இப்ப அவள் வந்து மறுபடியும் கன்னியாக அவதாரம் எடுக்கணும், அவனை சம்ஹாரம் பண்ணணும். காத்தியாய மகரிஷிக்கு மகளாக காத்தியாயினி என்ற திருப்பெயரோடு அம்பிகை மீண்டும் ஜனனம் எடுக்கிறாள். ஏன்னா மகிஷாசுரன் ஒரு கன்னியால் தான் தனக்கு அழிவு நேர வேண்டும் என்று சொல்ல காத்தியாய மகரிஷிக்கு மகளாக அடுத்த துர்கா ரூபம் காத்தியாயினி என்று அழைக்கப்படக்கூடிய துர்கா ரூபம். அதனாலதான் அந்த துர்காதேவி காயத்ரியில கூட நம்ம சொல்லுவோம், காத்தியாயனாய வித்மஹே கன்னியகுமாரி தீமஹி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த காயத்ரி அம்பிகைக்கே உரிய அந்த காயத்ரி. பிறகு அசுர சம்ஹாரம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சும்ப நிசும்பாதியர்கள், அதுக்கப்புறம் சண்ட முண்டர்கள், ரத்த பீஜன் போன்ற கடுமையான அரக்கர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தேவி தன்னுடைய காத்தியாயனி என்ற ரூபத்திலிருந்து காலமாக காளியாக காலராத்திரியாக அவள் வந்து உக்கிரம் அதிகமாகிறது. அதுதான் அடுத்த துர்கா ரூபம், காலராத்திரி என்று அழைக்கப்படக்கூடிய துர்கா ரூபம். இப்ப சம்ஹாரம் எல்லாம் முடிஞ்சது. இப்ப மறுபடியும் சிவனை அடையணும். சிவனை அடையணும்னா மறுபடியும் நோக்கம் வந்து அதுதான், இலக்கு அதுதான், லட்சியம். யாரா இருந்தாலும் சிவத்தோடு ஒன்றணும். அது மாற்று கருத்தே கிடையாது. அந்த என்ன ரூட்ல போய் எங்க ஜாயின் ஆகிறோங்கிறது கண்டிப்பா கண்டிப்பா. அது போல மீண்டும் தேவி தவம் இருந்து, ஏன்னா அவள் காலமாக கருமை நிறமாக மாறி இருந்தால் இப்பொழுது தவம் செய்து சிவத்தை அடையும் பொழுது அவள் பொன்னிறமாக மகா கௌரியாக உருவெடுக்கிறார். கௌரினா அந்த ஹிந்தில அந்த பளபளப்பான. ஏன்னா போர்க்களத்திலேயே இருந்ததுனால அம்பாளுக்கு எத்தனை ஆண்டுகள் போர்க்களத்துல இருந்தா, அப்ப தேக நிறம் மாறிதானே போயிருக்கும். அதனாலதான் அவள் மீண்டும் தவம் செய்து அந்த பொன்னிற மேனி பெற்று மீண்டும் சிவபெருமானை அடைகிறார் மகா கௌரியாக. பிறகு அடுத்து சித்திதாத்ரி, சித்தியருள் வித்தகி என்றே இவளுக்கு தமிழ்ல வந்து பெயர். என்னன்னா
நமக்கு இருக்கக்கூடிய சித்தர்களுக்கெல்லாம் சித்தி கொடுத்த தேவி. அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பரகாய பிரவேசம், பிராப்தி, வசுத்துவம், இசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்ட சித்திகளுக்கும் இப்பொழுது அவள் தலைவியாகி விடுகிறாள். அவளுடைய நிலையை பாருங்க. முதல்ல ஒரு சாதாரண பெண்ணாக பர்வதராஜன் மகளாக பிறக்கிறாள், பிறகு தவம் இருக்கிறாள், சிவனை அடைகிறாள், பிறகு உலகத்துக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறாள், பிறகு கந்தனை பெற்று கந்தமாதாவாகிறாள், பிறகு காத்தியாயினியாக அசுரமர்த்தனம் காலராத்திரியாக புரிந்து, பிறகு மகாகௌரியாக, கடைசியா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பயணம் என்ன, கடைசியா என்ன இருக்கணும்னா எல்லா சித்தியையும் அடைஞ்சு தானே தெய்வமாக தானே எல்லாம் செஞ்சுக்கக்கூடிய அந்த தன்மையோடு ஒரு பெண் மாறணும் அல்லது ஆண் மாறணும், யாரா இருந்தாலும் உலக உயிர்கள் மாறணும். அந்த நிலைக்கு போகணும். நாமளும் அந்த சித்தியை அடைஞ்சு சிவபெருமானோடு ஐக்கியமாக கடைசி துர்கா ரூபம் சித்திதாத்ரி, அது சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம். சிவசக்தி ஐக்கிய ரூபினின்னே நமக்கு லலிதா சாஸ்திர நாமத்துல ஒரு கடைசி நாமம் அதுதான். அதனால அப்படி இத பத்தி கேள்விப்பட்டப்போ இது கண்டிப்பா ஜனங்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும். அப்ப நம்ம நவதுர்க்கைகளை வாங்கியே ஆகணும்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது தான் இந்த நவதுர்க்கையர்கள். ரொம்ப அழகு. நிறைய தகவல்கள் நம்ம இதுல தெரிஞ்சிட்டு இருக்கோம். வைஷ்ணவம் சம்பந்தப்பட்ட அத்தனை திருவுருவ சிலைகள், பெருமாள் சம்பந்தப்பட்ட திருவுருவ சிலைகள் வச்சிருக்கோம். முதல்ல நீங்க பார்க்கலாம் கோதை ஆண்டாள். ஆண்டாளை பத்தி சொல்லணும்னா நந்தினி அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தெய்வம் ஆண்டாள். ஆனா ஆண்டாளை பற்றி நான் தெரிந்து கொண்டது முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார்னு சொல்லிட்டு ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் குறையொன்றுமில்லை அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டிருக்கார். அது 5 பகுதிகளாக வெளியிட்டிருக்கிறார். அவர் ஆண்டாளை பத்தி எழுதும் பொழுது தான் பிறக்கிற பொழுதே தான் அவதரிக்கிற பொழுதே ஒரு நதியினுடைய பாவத்தை போக்கியவள் ஆண்டாள் அப்படின்னு சொல்லி, கோதாவரி நதியோட, ஆமா, கோதாவரி நதியின் பாவத்தை போக்கியவள். காரணம், ராமாவதார காலத்துல ராமன் சீதையை கடத்திக்கிட்டு போறான். அவங்க இருந்தது அப்ப பஞ்சவடியில, அது ராவணனுக்கு சொந்தமான இடம். அப்பொழுது அங்க கோதாவரி நதி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சீதை அந்த புஷ்பக விமானத்தில் ஏறிய பொழுது அங்க இருந்த சில பொருட்கள் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லு, ஒரு கிளி வளர்த்தா. அந்த கிளியை பார்த்து, கிளியே கிளியே நான் எங்கன்னு என்னுடைய ராமன் கேட்டார்னா ராவணன் கடத்திக்கிட்டு போயிருக்கான்னு சொல்லு. ஒரு மரம் வளர்த்தாள். அந்த மரத்தை பார்த்து, மரமே மரமே நான் எங்கன்னு தேடினா என்னுடைய பெருமான் கிட்ட என்ன ராவணேஸ்வரன் கடத்தி கொண்டு போயிருக்கிறான்னு சொல்லு. அப்புறம் கோதாவரி நதி ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்து கோதாவரி நதியே நான் என்னுடைய கணவன் எங்கன்னு தேடினார்னா நான் என்னை அவன் கடத்திட்டு போயிருக்கான்னு சொல்லுன்னு சொல்லிடுறாங்க. இவர் சொல்லி வச்சா மாதிரி அதான் கேட்டாராம். கிளியே கிளியே என்னுடைய சீதை எங்க, எல்லாம் தெரிஞ்சவர். ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த கணவன் மனைவி இதுதான் சொல்லியிருப்பா, பேசியிருப்பான்ற கண்டிப்பா சொல்லியிருப்பா அப்படின்னு. கிளியே கிளியே என்னுடைய மனைவி எங்க, கிளி பேசல. சரி, அன்னைக்கு ஏதோ கிளிக்கு தொண்டையில பிரச்சனை, பேசல. மரமே மரமே என் சீதையை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். மரத்துக்கு வாய் இல்ல, சரி பேசல, விட்டுடலாம். கோதாவரி நதியே என்னுடைய சீதையை பாத்தியான்னு சொல்லி கேட்கிறாரு. கோதாவரி பேசி இருக்கலாம், ஏன்னா தானே பெண்ணுருவம் எடுத்து வரக்கூடிய ஆற்றல் கோதாவரி நதிக்கு உண்டு. அப்படி இருக்கிற பொழுது கோதாவரி நதி பேசல. காரணம், தன்னுடைய எஜமானனுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால பேசல. ஆனால் ஒரு பெண்ணுக்கு இழைத்த பாவம் கோதாவரி நதியை பற்றி கொண்டது. ராமாவதாரம் முடிந்த பிறகு வைகுந்தத்தில் இருக்கும் பொழுது கோதாவரி நதி போய் என்னுடைய பாவத்துக்கு விமோச்சனம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிற பொழுது பெருமான் சொன்னாரா, உன்னுடைய நாமகரணத்தை எந்த ஒரு பெண் தன்னுடைய பெயராக ஏற்றுக்கொள்வாளோ அப்பொழுது உன்னுடைய பாவம் போகும் என்று சொல்ல, பூதேவியே பெரியாழ்வார் மகளாக பூமியிலே அவதாரம் பண்றா. அப்போ அவளுக்கு கோதை என்று பெயர் வச்சு கோதா அப்படின்னு பெரியாழ்வார் கூப்பிட்டாராம். கோதாவரியின் பாவம் போனது. பிறந்த பொழுதே நதியின் பாவத்தை போக்கியவள் கோதை நாச்சியார். மிகப்பெரிய புரட்சி பெண். பெண்கள் வெளியே வராத காலகட்டத்தில் தான் இன்னாரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன், தான் இன்னாரைத்தான் காதலிக்கிறேன், என்னுடைய காதல் இப்படியெல்லாம் இருக்கணும், என்னுடைய கல்யாணம் இப்படியெல்லாம் இருக்கணும்னு பகிரங்கமாக உலகுக்கு அறிவித்தவள். நம்ம பேசும்போது கூட பேசியிருக்கோம், எவ்வளவு சிரமம் பேசியிருக்கோம், எவ்வளவு அந்த பெண்ணுக்கு அந்த சிரமம் இருந்திருக்கும். அந்த காலகட்டத்துல இவ்வளவு ஓப்பனா தன்னுடைய கனவுகள் மொத்தத்தையும் பதிவு செய்யும் பொழுது நாச்சியார் திருமொழியில அத்தனையும் தாண்டி ஆணாதிக்க சமூகம். அப்போ பக்தி பாதையில, பக்தி மார்க்கத்துல, சைவத்துல நமக்கு காரைக்கால் அம்மையார் அப்படிலாம் இருந்த போது கூட வைணவத்துல ரொம்ப கெடுபிடிகள் அதிகம். அந்த காலகட்டத்துல அத்தனையும் உடைச்சிட்டு நானும் பிரபந்தத்துல இடம்பெறுவேன்னு வர்றதுன்னா அது மிகப்பெரிய புரட்சியா இருக்கணும். கூட்டு பிரார்த்தனை இவளை போல யாரும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வைகுந்தத்துக்கு எல்லாரும் போய் பரமநடியை நம்ம அடையணும் அப்படின்னு தன்னுடைய சக தோழிகளுக்கும் கூடவே சேர்ந்து தன்னோட அவங்களும் இந்த பக்தி பாதையில, பக்தி மார்க்கத்துல வரணும். இவ பூதேவி அம்சம் வந்துட்டா அவளுக்கு எல்லாமே புலப்படும்.
மற்ற பெண்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தன்னோட கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போற ஒரு கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது ஆண்டாளுக்கு நிகரா வேற எந்த ஒரு பெண்ணும் பண்ண மாதிரி எனக்கு செய்தி தெரியல. அதை உண்மைதான். இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப உண்மைதான். அதுவும் வந்து இந்த கோதையை பத்தி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். பெரும் கடல் கோதைங்க. அவளுடைய நாச்சியார் திருமொழியாகட்டும், திருப்பாவை ஆகட்டும், ஒரு பெரும் கடல் தான். அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. இன்னும் சொல்லணும்னா சொற்பொழிவாளர் கதா காலட்சேபம் பண்ணக்கூடிய விஷாக்கா அரி அவர்கள் ஒரு மேடையில வந்து சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆண்டாள் ஏன் சிறப்புடையவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா, ருக்மணியை காட்டிலும் சிறந்தவள் ஏன் ஆண்டாள்னு ஒரு இடம் எடுக்கிறாங்க. ஏன்னா ருக்மணி இருந்தது கிருஷ்ணாவதார காலகட்டத்துல, துவாபர யுகத்துல கண்ணனை நேரடியாக பார்த்து கண்ணனோடு 2 பேரும் பழகிதான் வந்து ருக்மணி வந்து கண்ணனை வந்து கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஆண்டாள் ஜனித்ததோ கலியுகத்துல. கிருஷ்ணாவதார காலமே இல்லை. கிருஷ்ணன் அவ கண்ணால பார்த்தது இல்லை, வெறும் வந்து திருவுருவ சிலையா தான் பார்த்திருக்கிறா. அப்படி இருக்கிற பொழுது அவங்க அப்பா கேட்கிறாரு, உனக்கு எப்படி கோதை இது சாத்தியமாகும், நீ எப்படி கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற, நாம அந்த யுகத்திலே நாம வாழலியம்மான்னு சொல்லும் பொழுது, இல்லை, நான் அவரை திருமணம் செய்தே தீருவேன், அவர் வருவார், என் கரம் பற்றுவார் என்று தீவிர நம்பிக்கையில் இருந்து அதை வந்து சக்சஸ் பண்ணி காட்டினது வந்து ஆண்டாள் நாச்சியார் தான். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பெண் தெய்வம் ஆண்டாள். அதோடு சேர்த்து அவளுடைய ஆராத்திய தெய்வமாக இருந்த கண்ணன் அழகு. அதுக்கப்புறம் வந்து வைஷ்ணவம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து பெருமாள் அப்படின்னா கள்ளழகர் தான். கள்ளழகருக்கு காவலா இருக்கிற 18ஆம் படியான், அந்த 18ஆம் படியான் இந்த படிக்கும் காவலா இருக்கிறார் அந்த தெய்வங்களோடு சேர்த்து. பிறகு நாம வந்து நடுவுல வந்து ஸ்ரீ வெங்கடாச்சலபதியும் அலமேல் மங்கை தாயாரையும் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் கருட வாகனத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கள்ளழகர், நான் அவரை கள்ளழகர்னே தான் சொல்லுவேன், கள்ளழகர். அங்க இன்னொரு பழைய ஆண்டாள் ஒண்ணு, மறுபடியும் ஒரு ஸ்ரீனிவாசர், பத்மாவதி, அப்புறம் தச அவதாரங்கள் பொம்மைகள், கொலு பொம்மைகள் அப்படின்னு சொன்னா சில டால்ஸ் எல்லாம் மஸ்ட். அதுல வந்து இந்த தசாவதாரம் கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கும். தசாவதாரம் நடுவுல வந்து ஒரு அழகான ஒரு ரங்கநாதர். இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் வந்து என்னுடைய மணிமேகலை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், என்னோட சேனல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு தெய்வத்தை நான் கண்கூடா வாழ்ந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னா மணிமேகலை ஆண்டி. அவங்க வச்சு ஆராதனை பண்ண பெருமாள் அந்த வைகுண்டநாதர் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கக்கூடிய ஒரு பழமையான பூதேவி ஸ்ரீதேவி அப்படி கைய வந்து அதுல அவங்களுக்கு ஒரு கம்பீரம். ஆமா. ஏன்னா பரம்பொருள் அடைஞ்சிருக்கோம். பரம்பொருள் வந்து தன்னுடைய கணவன் சொல்லிக்கிறதுல ஒரு இருமாப்பு பெண்ணுக்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்பீரம். என்னுடைய தன்னை பத்தி சொல்றதை விட தான் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் தன்னுடைய கணவர் இன்னார்னு சொல்லும் போது ஒரு பெருமிதம் வரும். அந்த பெருமிதத்தை அந்த கைய வந்து அவங்க வச்சிட்டு இருக்கிற அழக பாத்தீங்கன்னா, இது நீங்க எப்போதுமே அபயஹஸ்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம இந்த பெண் வந்து ஒரு கர்வத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்தை நம்ம இங்க பார்க்க முடியும். இது வந்து ராஜா ரவிவர்மாவுடைய ஓவியத்தினுடைய பிரதிபிம்பம். அவருடைய ஓவியங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து எப்படி பெண்களை வந்து காட்சிப்படுத்தி அழகா காட்டுவார்னு, அது போல ரொம்ப அழகா அவர் காட்சிப்படுத்தி, ஏன்னா பெயிண்டிங் அது வந்து பொம்மை வடிவத்துல வந்து வந்திருக்கு பல ஆண்டுகள் முன்னாடி. அது இந்த வருஷம் ரீபெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்தபடி 4வது படி நடுநாயகமாக மீண்டும் அன்னை புவனேஸ்வரி. எத்தனை பொம்மைகள் இருந்தாலும் புவனேஸ்வரி பல பல வடிவங்கள்ல வச்சுக்கணும். மேல வந்து புதுக்கோட்டை புவனேஸ்வரி செவ்வாடையோடு பார்த்தோம். அதே புவனேஸ்வரி இங்க நீல பட்டோடு நம்ம வந்து பார்க்கிறோம். புவனமாதா அன்னை புவனேஸ்வரி நெற்றிக்கண்ணோடு காட்சி தரக்கூடிய அம்பிகை. அவங்க நடுநாயகமாக இருக்க, தேவிக்கு வலதுபுறமாக திருக்கைலையும் அந்த பக்கமா திருக்கைலை காட்சி. அதோடு சேர்த்து என்னுடைய குலதெய்வமான திருத்தணி முருகப்பெருமானும் அகிலாண்டேஸ்வரியும் பார்க்கிறோம். அதோடு இந்த பக்கம் ஸ்ரீபுர காட்சி. அந்த பக்கம் திருக்கைலைனா இந்த பக்கம் வந்து ஸ்ரீபுரத்துல அம்பிகை ராஜராஜேஸ்வரியாக ராஜ தர்பாரிலே எழுந்தருளி இருக்க, சரஸ்வதியும் லக்ஷ்மியும் ஒரு பக்கம், தேவி வந்து வீணை மீட்ட, லக்ஷ்மி வந்து கஜ்ஜீரா வாசிக்க, அந்த தோழி பெண்கள் சாமரம் வீச ராஜராஜேஸ்வரியாக தேவி காட்சி தரக்கூடிய அந்த கோலம். பிறகு இந்த பக்கம் எங்க அம்மா வீட்டு குலதெய்வமாக இருந்த தர்மசாஸ்தா, பூரணை புஷ்கலை சமேத மஞ்சனீஸ்வரர் என்று அழைக்கப்படக்கூடிய தர்மசாஸ்தா. நமக்கெல்லாம் வந்து நம்மளுடைய தந்தை வழி குலதெய்வம் மட்டுமல்ல, தாய் வழி குலதெய்வமும் முக்கியம். ஏன்னா நம்ம கரு இருந்தது தாய்கிட்ட இருந்துதான். இன்னைக்கும் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவில் அந்த பக்கம் கேரளாவெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வம் எது அப்படின்னு சொல்லி ஆண் பெண் யாரை கேட்டாலும் அம்மா வழி குலதெய்வத்தை தான் சொல்லுவாங்களே தவிர அப்பா வழி குலதெய்வத்தை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த சமூகத்துல இன்னும் அந்த பெண் வழி சமூகத்தை இன்னும் அவங்க பின்பற்றிட்டு இருக்கிறதுனால. அதனால எனக்கும் வந்து கண்டிப்பா எங்க அம்மா வழி குலதெய்வத்தையும் நான் வந்து வணங்குவேன். ஏன்னா எங்க அம்மாவை காப்பாத்தின அந்த சுவாமி இல்லையா அவர், அதனால அவரையும் ஒரு பக்கம் வச்சிருக்கோம். அப்புறம் தாய் செய் பொம்மை, இதெல்லாம் என்னுடைய பாட்டியோட பொம்மை. இந்த பொம்மையில ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதை நான் கண்டிப்பா சொல்லணும். இதுக்கு பின்னாடி ரேட்லாம் கூட போட்டிருப்பாங்க.
13 காசு 12 காசு அப்படின்னு சொல்லி ரேட் எல்லாம் கூட போட்டிருப்பாங்க. இது வந்து நல்ல ஒரு களிமண் பொம்மை. ஆனா நல்ல பொம்மை செய்யறவங்க கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சதை நான் இங்க சொல்றேன். நல்ல களிமண் பொம்மை வெயிட் இருக்கக்கூடாதுன்னு வாங்க. ஓ, நீங்க வாங்கி பாருங்க. அதான் இது பேப்பர் மெஷ் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓடு மாதிரி இழைப்பாங்களாமா. நல்ல களிமண் பொம்மை வந்து வெயிட் இருக்கக்கூடாது. ஏன்னா வெயிட் இருந்ததுன்னா ஈஸியா கிராக் விட்டுரும், உடஞ்சிரும். பேப்பர் மேஷ் பொம்மை நல்லா வெயிட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நமக்கு எல்லாம் வயசு வருஷம் வருது. அதனால என்கிட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு 4-5 பொம்மைகள் இருக்கு. எல்லாமே வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். அந்த மாதிரி தாய் செய் பொம்மை. அதுவும் இந்த குழந்தை வந்து அந்த பால் பருகக்கூடிய அந்த காட்சி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதனால வந்து தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இல்லாம எப்படி அப்படிங்கிறதுனால இந்த தாய் செய் பொம்மை வந்து கண்டிப்பா நம்மளுடைய குழுவிலையும் வந்து இருக்கும். இது வந்து எங்க பாட்டியோட பொம்மை, அதனால அது வச்சிருக்கேன். அப்புறம் கீழே முழுக்க நீங்க பார்க்கலாம் மனிதர்களுக்கான படி அப்படிங்கிறதுனால ஒரு கல்யாண செட்டு ஒன்று இருக்கும், ஒரு துர்கை பூஜை செட்டு ஒன்று இருக்கும், செட்டியார் செட்டிச்சி கடை போட்டிருப்பாங்க, ஒரு கிரகப்பிரவேச செட்டு, ஒரு புத்து பூஜை செட்டு, ஒரு நாகாத்தம்மனை வந்து வழிபடக்கூடிய அந்த புத்து செட்டு இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பழைய பொம்மைகள். அதெல்லாம் ஒரு பொங்கல் செட்டு ஒன்று இருக்கும். படியோடைய 2 பக்கத்துலேயும் ஒரு பக்கம் சரஸ்வதி கடாட்சம், இன்னொரு பக்கம் வந்து லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். இந்த பக்கம் சரஸ்வதி வந்து கமல சரஸ்வதியாக எழுந்தருளி இருக்கிறாங்க. 2 பாவை விளக்குகளை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அடுத்த படியில வந்து அதே சரஸ்வதி தேவி வந்து கால் மேல கால் போட்டு அந்த ராஜா ரவிவர்மா ஓவியத்தினுடைய பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி. இங்க நீங்க பார்க்கறது வந்து அஷ்ட சரஸ்வதி. நம்ம எல்லாம் அஷ்ட லக்ஷ்மிகள் கேள்விப்பட்டிருப்போம், அஷ்ட கணபதி கேள்விப்பட்டிருப்போம், அஷ்ட சக்தி கேள்விப்பட்டிருப்போம், அஷ்ட பைரவர் கூட கேள்விப்பட்டிருப்போம். அஷ்ட சரஸ்வதி ரொம்ப ரேரா தான் வந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய மயிலாடுதுறை மாயவரத்துல இருக்கக்கூடிய மயூரநாதர் கோயில்ல அபயாம்பிகை சன்னதி இருக்கு. அங்க அபயாம்பிகை சன்னதிக்கு நம்ம உள்ள நுழைஞ்சதும் தேவிக்கு வலது பக்கமாக அஷ்ட லக்ஷ்மிகளும் தேவிக்கு இடது பக்கமாக அஷ்ட சரஸ்வதிகளும் ஓவிய வடிவத்துல காட்சி கொடுப்பாங்க. இன்னொரு தடவை நான் போகும்போதுதான் பார்க்கணும். கண்டிப்பா ரசிச்சு ரசிச்சு அபயாம்பியை விட்டு கண்ணு அகல மாட்டேங்குதே. மத்ததெல்லாம் பாக்குறப்போ மத்ததுக்கெல்லாம் பார்வை போனா தானே தேவலாம். அபயாம்பிகையே அப்படியே இழுத்து ஆகர்ஷணம் பண்ணி அப்படியே உட்கார வச்சிருவா. அப்படி உள்ள போகும் பொழுது இந்த தேவிகளை வந்து பார்க்கலாம். அதிலும் வந்து மொத்தம் 16 சரஸ்வதிகள் இருக்கிறதா வந்து திருவாவடுதுறை ஆதீனத்துல புத்தகம் போட்டிருக்காங்க. மகா சரஸ்வதினு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அதுல இந்த அஷ்ட சரஸ்வதிகள் நம்ம அந்த அபயாம்பிகை கோயில்ல இருந்து எடுத்த சரஸ்வதிகள் தான். மேதா சரஸ்வதி தொடங்கி ஸ்ரீவித்யா சரஸ்வதி வரைக்கும் 8 சரஸ்வதிகள். இவங்க அத்தனை பேருமே தத்துவ வடிவங்கள். கலை தத்துவம், அதாவது கலை அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம கலைமகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். கலையை பொறுத்த வரைக்கும் கலை வெறும் கலையாக மட்டுமே நின்று விடக்கூடாது. அது வந்து மேதாவிலாசம் அப்படிங்கிற இடத்துக்கு அது போயே தீரணும். அப்பதான் நம்ம படிச்சதுக்கான பயனே நமக்கு வந்து நம்ம அடைஞ்சதான் அர்த்தம். ஒரு மேதை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். ஆனா அந்த மேதை வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா இங்க ஒரு தவக்கோலத்துல இருப்பாங்க மேதா சரஸ்வதி. ஏன்னா எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு தெரிந்து கொண்டாலும் அந்த தவநிலையிலேயே இருப்பவர் தான் உண்மையான மேதை. அந்த அடக்கத்தோட இருப்பவர் தான் உண்மையான மேதை என்பதை காட்டுவதற்காகவே முதல் சரஸ்வதி மேதா சரஸ்வதியாக நம்ம பார்க்கிறோம். அடுத்த 2வது சரஸ்வதி வாச்சஸ்பதி சரஸ்வதி. பேர்லயே இருக்கு. வாச்சஸ்பதினா வாக்குக்கு பதி. வாக்குக்கு பதியானவள். நம்ம பேசக்கூடிய நம்மளுடைய மொழியாகட்டும், நம்ம பாடக்கூடிய பாட்டு, வாக்குவன்மை எதுனாலும் அதுக்கு அவள் தான் வந்து அதிதேவதை. அதனால அடுத்த சரஸ்வதி வாச்சஸ்பதி சரஸ்வதி. அது அடுத்து 3வது சரஸ்வதி சிந்தாமணி சரஸ்வதி என்று அழைக்கப்படக்கூடிய சரஸ்வதி. மிக அபூர்வமாக தேவி தன்னுடைய 2 கீழ் இரு கரங்கள்ல ஒரு கையில நெருப்பு வச்சிருப்பான். தீ ஜுவாலை இருக்கும், இன்னொரு பக்கம் கலசம் இருக்கும், மேல வந்து மணி இருக்கும், ஜபமாலை இருக்கும், ஒரு பக்கம் வந்து வீணை இருக்கும். இதை 4 வச்சு இந்த தேவியினுடைய தத்துவத்தை வந்து நம்மளால வந்து சொல்லிட முடியும். அந்த கனல் வந்து வேற ஒண்ணும் இல்லை, அந்த நெருப்பு வந்து வேற ஒண்ணும் இல்லை. மூலாதாரத்தில் இருக்கு பார்த்தீங்களா குண்டலினி. மூலாதாரத்து 3 கணலை காலால் எழுப்பினே நம்ம காலால் எழுப்பினா மூச்சு பிராணாயாம பயிற்சினாலே அது வந்து அந்த குண்டலினியை மேலெழுப்பி சஹஸ்ர தளத்துக்கு கொண்டு வரும் பொழுதுதான் சிவசக்தி தரிசனம் நமக்கு அந்த சஹஸ்ர தளத்துல வந்து கிடைக்கும். அந்த அக்னியா அம்பாள் வந்து கையில வச்சிருக்கா சிந்தாமணி சரஸ்வதி. அப்படின்னா இவ அந்த உச்சஸ்தாயில், நம்ம அந்த யோக உச்சஸ்தாயிலுக்கு போகக்கூடிய அந்த அருளை தரக்கூடியவர். அதுல மேல இருக்கக்கூடிய வடிவம் அந்த வீணை வந்து நாதத்தின் வடிவம். நம்மளுக்கு சயின்ஸ்ல வந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நீங்க வந்து சவுண்டை வந்து செறிவுபடுத்திக்கிட்டே போனீங்கன்னா அது லைட்டா மாறும் அப்படின்வாங்க. சவுண்ட் பிகம்ஸ் லைட், ஒளியாகும். அதனாலதான் வந்து சிவபெருமான பாடும் பொழுது ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அடியார்கள் வந்து பாடி இருக்கிறாங்க. அந்த நாத வடிவமாக இருக்கக்கூடிய அந்த வீணையை ஒரு பக்கமும்
இந்த பிராக்டிஸ் வந்து எப்படி பண்ணணும்னா விடாம பண்ணணும். அதனாலதான் ஜபமாலை வந்து அதுக்கான அடையாளமாகும். பண்ணும் பொழுது என்ன பண்ணும், என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த கலசம் நிறைகுடமான கலசம் எப்படி இருக்கிறதோ அது போல நமக்கு வந்து முழுமையான ஒரு ஞானமும் அறிவும் நம்மளுடைய அந்த சாஸ்திர தளத்துல வாய்க்கப்படும். அதற்கான அடையாளமாகத்தான் சிந்தாமணி சரஸ்வதி. சிந்தாமணினாலே மணி, அது கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய மணி. இவளை வணங்கினா கேட்கறதெல்லாம் கொடுப்பாள். எப்படி கொடுப்பாள்னா இந்த சக்திகளை எல்லாம் கொடுத்து உங்களையே அதை பெற செய்து கொள்வார். அப்பேற்பட்ட தேவி சிந்தாமணி சரஸ்வதி. அப்புறம் மகா சரஸ்வதி, மிக முக்கியமான ஒரு சரஸ்வதி, பார்வதி தேவியினுடைய உடல் கோஷத்திலிருந்து வெளிப்பட்டவள். சுப்ம விசும்பர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அசுரர்களுடைய தொல்லை அதிகமான காரணத்தினால தேவாதி தேவர்கள்லாம் அம்பிகையை போய் சரணடைகிறாங்க. தேவி அப்பொழுது மானசரோவர் நதியில நீராடி கொண்டிருக்கிறார். தேவர்களுடைய கூக்குரலை கேட்டு தேவி வந்து அந்த மானசரோவர் நதியிலிருந்து வெளிப்பட்டு வருகிறாள். அப்பொழுது அவளுடைய தேகத்தில் உடல் கோஷத்தில இருந்து ஒரு பெண் ஒருத்தி வெளியே வரா. ஏன்னா சும்ப நிசும்பாதியர்கள் என்ன வரம் வாங்கினாங்கன்னா, தாயும் தந்தையும் சேராமல் கருவிருக்காமல் ஒரு பெண் பிறக்கணும், அந்த பெண்ணாலதான் எங்களுக்கு மரணம் வரணும். அசுரர்கள் உங்களுக்கு இவ்வளவு புத்தி இருந்தா கடவுளுக்கு எவ்வளவு இருக்கும். அதனால அம்பாள் நீராடி விட்டு வெளியே வராள். அவளுடைய உடல் கோஷத்திலிருந்து ஒரு பெண் ஒருத்தி வெளிப்படுகிறாள். அவள்தான் மகா சரஸ்வதி என்று அழைக்கப்படக்கூடிய கோசகி துர்க்கை. கௌசிகி, கோஷம்னா உடல் அணுக்கள், அணுக்கள்ல இருந்து அவள் பிறந்ததுனால அவள் வந்து கௌசிகி என்று அழைக்கப்படக்கூடிய மகா சரஸ்வதியை நம்ம பார்க்கிறோம். எனக்கு ரொம்ப இந்த சரஸ்வதிகளிலேயே பிடிச்சது வந்து அடுத்த சரஸ்வதி வந்து அந்தரிக்ஷ சரஸ்வதி. பேர்லயே அர்த்தம் இருக்கு. அந்தரிக்ஷம் அப்படின்னா அந்தர்முகமாக, உள்முகமாக எந்த ஒரு விஷயத்தையும் போய் தெளிவாக பார்த்து ஆராய்ந்து பகுத்தாய்ந்து அறிவது. இந்த தேவி நமக்கு தரக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் வந்து கண்கள் நமக்கு. ஒன்று பக்தின்னா, இன்னொன்று பகுத்தறிவு. பகுத்தறிவில்லாத பக்தி பக்தியும் அல்ல, பக்தி இல்லாத ஆன்மீகம் முழுமையும் அடையாது ஒருபோதும். ஏன்னா இந்த காலகட்டத்துல பக்தியில் பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். அந்த பகுத்தறிவை நல்கக்கூடிய, ஏன்னா எது சரி எது தவறு அப்படிங்கறத இந்த மனித இனம் புரிந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சு கொண்டு நம்ம ஒரு விஷயத்தையும் பண்ணணுங்கிறதுக்காக அந்த சித்தியை நல்கக்கூடிய தேவி அந்தரிக்ஷ சரஸ்வதி. அவன் கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் கருவிகள். ஏன்னா பகுத்தாய்ந்து அறியணும், ஒரு விஷயத்தை முழுமையாக அறிந்து கொள்ளணும்னா நிறைய கருவிகள் தேவைப்படும் இல்லையா. அவள் கைகள்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் அந்த கருவிகளை தான் நமக்கு வந்து பிரதானப்படுத்தி காட்டும். அதற்கு அடுத்த சரஸ்வதி கிளி சரஸ்வதி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, ஓசைக்கு அதிதேவதை. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஓசைகளுக்கும் அதிதேவதை. அதையும் தாண்டி நம்ம உடம்புல வந்து ஒரு ஓசை ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கீழே இருந்து இந்த நமக்கு நாடிகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நாடிகள்ல வந்து ஓசைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓசையை கட்டுப்படுத்தக்கூடிய கிளி சரஸ்வதியை நம்ம வந்து பார்க்கிறோம். அதற்கு அடுத்து எல்லாவற்றுக்கும் நிறைவாக இருக்கக்கூடியது ஞானம். ஞானத்தை தரக்கூடிய ஞான சரஸ்வதி. அவ கைகள்ல தாங்கி இருக்கக்கூடியது ஒரு பக்கம் கிளி, ஒரு பக்கம் தாமரை, மேலிருகரங்கள்ல வந்து வேத புஸ்தகங்களை தாங்கி இருக்கிறார். கிளியே ஞானத்தின் சொரூபம் தான். ஆமா, சுகபிரம்மர் ஞான சொரூபரா தானே பார்ப்போம். கண்டிப்பா. அதனாலதான் நிறைய சுவாமி கையில எல்லாம் நம்ம கிளி பார்க்கிறோம். ஜெகன்மாதாவான மீனாட்சி கையில கிளி இருக்கும், ஆண்டாள் கையில கிளி இருக்கும், முருகப்பெருமான் கூட அலங்காரம் பண்ணும் போது கிளி கண்டிப்பா வைப்பாங்க. அது மாதிரி கிளி வந்து இல்ல, கிளி அப்படின்னாலே அது ஞான சொரூபம், அவ்வளவுதான். ஒரு பக்கம் தாமரை. தாமரை என்னன்னா, அதுவும் பொதுவாகவே இந்த தாமரையினுடைய வாசம் வந்து ஞானத்தை தூண்டும்னுவாங்க. அதனாலதான் ஜபத்துக்கெல்லாம் தாமரமணி மாலையை பயன்படுத்துவாங்க. பூஜைகளுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துற தாமரை அந்த வாசம் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோனை தூண்டுமா. அதனாலதான் ஒரு பக்கம் அந்த தாமரையும் தன்னுடைய கரங்கள்ல வந்து அவள் வந்து ஏந்திருக்கிறார். கடைசியாக ஸ்ரீவித்யா வாகீஸ்வரி என்று அழைக்கப்படக்கூடிய இவ மட்டும் கமலத்துல இல்லாம நாகபீடத்துல. ஏன்னா அந்த நாகபீடம் அஞ்சும் நம்மளுடைய ஐம்பொறிகளை குறிக்கும். சூப்பர். 5 தலை நாகம் நம்மளுடைய ஐம்பொறிகளை குறிக்கும். மத்த 7 சரஸ்வதியுமே உங்களுக்கு கமலத்துல உட்கார்ந்து வெண்தாமரையில உட்கார்ந்துருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல உள்ள வித்தியாசத்தை உணரணுங்கிறதுக்காக தான் நடுவில் நான் இன்டரப்ட் பண்றேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஏதாவது ஒண்ணு என் பார்வையிலிருந்து நான் பார்க்கும்போது, இங்க நீங்க விஷுவல்ல பாக்குறீங்க, நான் நேரடியா பார்த்துட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய ஐயப்பாடுகளை உடனே அதை வந்து உங்க பார்வையிலிருந்து நான் சொல்லிடணுங்கிறதுக்காக தான் நான் அந்த முயற்சி எடுக்கிறேன். இவள் வந்து கடைசியா மந்திர தந்திர யந்திர என்று சொல்லக்கூடிய அத்தனை இதுக்கும் இவள் தான் வந்து அதிதேவதை. அந்த உபாசனையில் இருக்கிறவங்க, இந்த மந்திர தந்திர யந்திர உபாசனையில் இருக்கிறவங்க ஸ்ரீவித்யா சரஸ்வதியை வணங்கி அவளுடைய அருளால தான் இது முழுமையும் தெரிந்து கொள்ள முடியும். அப்பேற்பட்ட சரஸ்வதி ஸ்ரீவித்யா வாகீஸ்வரி என்று அழைக்கப்படக்கூடிய சரஸ்வதி
இந்த இடத்துல என்னுடைய நண்பர் திரு ஹரியரன் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா அவர் மூலமா தான் அஷ்ட சரஸ்வதிகள் இருந்தாங்க அப்படின்னே வந்து எனக்கு தெரிஞ்சுது. அதனாலதான் இந்த வருஷம் அவங்க நம்ம வீட்டுக்கும் வந்திருக்கிறாங்க. அவருக்கும் இந்த நேரத்துல வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. அதோட சேர்த்து கீழே சரஸ்வதி கடாட்சம்னு சொல்லும் பொழுது வேற என்ன, சரஸ்வதி பூஜையப்போ நம்மளுடைய புத்தகங்கள், நம்மளுடைய இசைக்கருவிகள் எல்லாத்தையும் நம்ம வச்சு ஆராதனை பண்ணுவோம்ல, அது ஒரு பக்கமும். அடுத்த பக்கத்துல வந்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, அந்த அக்ஷராபியாசம், எழுத்தறிவித்தல் என்று சொல்லக்கூடிய விஜயதசமி அன்னைக்கு எழுத்தறிவிக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான காட்சி. கலைமகள் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பாரம்பரிய கலையா இருக்கக்கூடிய பொய்க்கால் குதிரை ஆட்டம், அதை வந்து ரெண்டு பக்கமும் வச்சிருக்கோம். இதுக்கு வந்து மரக்கால் கூத்துனே பேரு. சிலப்பதிகாரத்துல மாதவி ஆடிய 11 வகை ஆடல்ல வந்து கடைசி ஆடல் வந்து மரக்கால் ஆடல், மரக்கால் கூத்து அப்படின்னு பேரு. மரத்தால அந்த கட்ட மாதிரி கால்ல கட்டிட்டு அது வந்து யாரு ஆடுற ஆட்டம் அப்படின்னு சொன்னா கொற்றவை ஆடிய ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அசுரர்கள் வந்துட்டு போர்க்களத்துல பல பூச்சி வடிவத்திலையும் வண்டு வடிவத்திலையும் மாறி அம்பிகையை தாக்க வருகிற பொழுது அம்பிகை தன் கால்கள்ல மரத்தை கட்டி கொண்டு அந்த பூச்சிகளை நசித்து நசித்து அழித்தாள். அதனாலதான் அது மரக்கால் கூத்து. அதனுடைய வெர்ஷன், டிஃபைன்டு வெர்ஷன் தான் நாம இப்ப பாக்குற பொய்க்கால் குதிரை. அப்புறம் ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஞானத்துக்கு அதிதேவதை அப்படின்னு சொல்றதை விட ஆதி புருஷனாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்கள், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்று அழைக்கப்படக்கூடிய 4 பேருக்கும் ஞானத்தை அருளக்கூடிய ஞான தட்சிணாமூர்த்தியாக அவரை பார்க்கிறோம். ஒரு பக்கம் பூஜை, ஞானம்னாலே கண்டிப்பா வந்து அங்க வந்து பூஜை பண்ணாதான் அதனுடைய எல்லைக்கே நம்ம மனம் மொழி மெய்யால அதை வந்து அம்பிகையே அன்னை மீனாட்சி சொக்கநாதரை பூஜிக்கிற காட்சி. இந்த நவராத்திரி காலத்துல கடைசி நாள் வந்து அங்க வந்து இந்த அலங்காரம் தான் அம்பாளுக்கு வந்து பண்ணுவாங்க, அதுவும் பார்க்குறோம். அப்புறம் கம்பாநதி காமாட்சி ஏகாம்பரநாதனை தன்னோடு ஆலிங்கனம் செய்து கொண்டு தேவி வந்து சிவனோடு ஐக்கியமான அந்த திருக்கோலத்தையும் பார்க்கிறோம். அப்புறம் ஒரு ராஜா ராணி பார்க்கிறோம். அடுத்த பக்கம் நாம வந்து பார்க்கறது வந்து லக்ஷ்மி கடாட்சம். மேல வந்து கமல லட்சுமியை நம்ம பார்க்கிறோம். அடுத்து மறுபடியும் வந்து கஜலட்சுமியாக அம்பிகை வந்து பத்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கிற கோலம். பிறகு லக்ஷ்மின்னு சொல்லும் போது அஷ்டலட்சுமி, அதனால அந்த 8 பேரையும் பார்க்கிறோம். அஷ்டலட்சுமிகள் ஆதிலட்சுமியில தொடங்கி வித்யாலட்சுமி வரைக்கும் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகள். லக்ஷ்மிக்கு சம்பந்தப்பட்டது எது அப்படின்னா காமதேனு, கற்பக மரம், அதெல்லாம். அதனால அந்த காமதேனு கற்பக மரத்தோடு சேர்த்து வச்சிருக்கோம். பிறகு லக்ஷ்மி குபேரர் செட்டு ஒரு பக்கம் வச்சிருக்கோம். பிறகு குபேர ஐஸ்வர்ய லிங்கேஸ்வரர் இவங்களுக்கு வந்து அந்த செல்வத்தை கொடுக்கறதே சுவாமி தான், சிவபெருமான் தான். அதனால பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான் நீயே அப்படின்னு சிவபெருமானை பாடுறோம். அந்த லக்ஷ்மி தான் செல்வத்துக்கெல்லாம் அதிதேவதை. அந்த 8 செல்வத்துக்கும் காவல் யாருன்னா குபேரன். காவல் தான் அவர். லக்ஷ்மி கொடுக்கிற செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கிற வேலை தான் வந்துட்டு அவருடைய. நான் நினைச்சேன் இந்த சங்கநிதி பதுமநிதி நிதிகள் எல்லாம் இவர்கிட்ட ஒப்படைச்சு அஷ்ட ஐஸ்வர்யங்களை அவள்கிட்ட வலது கையால இடது கையால, அந்த இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நான் படிக்கல, யாரோ சொல்லி கேள்விப்பட்டது. அந்த நவநிதிகளுக்கு அதிபதியா குபேரனும் அஷ்ட ஐஸ்வர்யங்களை வந்து மகாலட்சுமிக்கும் கொடுக்கறாருங்கிற மாதிரி ஒரு, எனக்கு எது சரின்னு தெரியல. பட் உண்மையை பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு யட்சன் தான். இவர் அசுரர் யட்சகுலத்துலதான் வருவார். ஏன்னா இவருடைய தம்பி தான் ராவணன். ஆமா, தம்பி தான் ராவணன். அவங்க அப்பாவுக்கு வந்து 2 மனைவிகள். ஒருத்தர் வந்து யட்சன் வம்சத்துல வந்து இவர் குபேரனும், அதுக்கப்புறம் வந்து அரக்க வம்சத்துல வந்து கேகசி. அதனால வந்து இவர் தான் வந்து இலங்கையவே ஆண்டுகிட்டு இருந்தார். இலங்கையை லங்கேஸ்வரனுக்கு முன்னாடி ஆண்டு கொண்டிருந்தவர் இவர் தான். அவங்க அப்பா வந்து அந்த ஊரை வந்து இவருக்கு தான் கொடுத்தாங்க. ராவணேஸ்வரன் திக்குஜெயம் வந்தப்போ தான் அண்ணனோடைய சண்டை போட்டு அதை வந்து தான் வாங்கி கொண்டான். அதனால ஆனாலும் கூட இலங்கைக்கு அந்த பழைய பெயர் இன்னும் இருக்கு. ஸ்வர்ணபுரின்னு தான் இலங்கையை வந்து அழைப்பாங்க, ஏன்னா குபேரன் ஆட்சி பண்ணதுனால. அதனாலதான் இன்னைக்கும் அந்த நகரம் எத்தனை கஷ்டங்களை தாண்டினாலும் இன்னும் செழிப்போட இருக்கிறதுக்கு காரணம் அது இயற்கையாகவே ஸ்வர்ணபுரி அப்படிங்கிறதுனால. மகாலட்சுமியினுடைய செல்வத்திற்கு இவர் காவல், கொடுக்கிற செல்வத்தை கொண்டு வந்தான் கொடுப்பாரு. அதனாலதான் குபேர பூஜையை தனியா பண்ணக்கூடாது, லட்சுமியோட சேர்த்துதான் பண்ணணும். ஏன்னா லட்சுமி தான் இவங்களுக்கு எல்லாம் மேல இருக்கு. அதனாலதான் மேல லட்சுமியை வைப்பாங்க. அப்புறம் குபேரரோட மனைவி அவருடைய சித்ராதேவி. அப்புறம் ஸ்வர்கலட்சுமி செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வர்க்கத்துல வந்து இந்திரனும் இந்திராணியும் சூரிய சந்திரர்களும் உச்சஸ்ரவஸ் காமதேவி இதெல்லாம் சேர்ந்து தேவியை வந்து பூஜிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த காட்சி பார்க்கிறோம். இதுதான் எங்க வீட்டுடைய மெயின் பாரம்பரிய குழு. இதை பார்த்து இப்ப நாங்க தீமேட்டிக் குழு. இது எங்களுடைய இந்த வருஷத்துக்கான மூலக்கருப்பொருளாக இருக்கக்கூடிய தீமேட்டிக் குழு. இந்த வருஷம் நாங்க வந்து வச்சிருக்கிறது தொண்டர்தம் பெருமை
சொல்லவும் பெரிதே அப்படிங்கிற அந்த தலைப்புல தான் கொண்டு வச்சிருக்கோம். போன வருஷம் நம்ம நந்தினி வைப் சேனல்லையே நான் வந்து அடியார்களை பத்தி சொல்லும் பொழுது தொண்டர்கள் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு வந்து முடிச்சிருக்கேன். எனக்கு அப்பவே தோணிடுச்சு அடுத்த வருஷம் வந்து தொண்டர்களை பத்தி தான் நாம வந்து கொண்டு வைக்கணும் அப்படின்னு. காரணம் என்னன்னா, இந்த காலகட்டத்துல சோசியல் மீடியா வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எது சரி எது தவறு அப்படின்னு ஜனங்களுக்கு தெரியாத ஒரு காலகட்டத்துல இந்த தொண்டர்களை பற்றி நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மை பக்தினா என்ன, பக்தியிலே வைராக்கியம் என்றால் என்ன என்பதை இந்த ஜனங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் தொண்டர்கள் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படிங்கிற தலைப்புல அவங்கள பத்தி 63 நாயன்மார்களை வச்சிருக்கோம். அதோடு சேர்த்து சில அடியார்களையும் சேர்த்து தொண்டு அப்படின்னு சொல்லிட்டாலே தேச தொண்டும் தொண்டுதான், தமிழ் தொண்டும் தொண்டுதான், அதை ஆற்றிய பெருமக்களையும் சேர்த்துதான் இந்த குருவை நம்ம வச்சிருக்கோம். முதல்ல இந்த இடத்துல என்னுடைய குரு திருமதி தேசமங்கேற்கரசி அம்மையார் அவர்களுக்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம், இந்த அடியார் பெருமக்களை பற்றியெல்லாம் அடியேன் அறிந்து கொண்டது அவர்கள் மூலமாகத்தான். அவங்க பெரிய புராண சொற்பொழிவு 15 நாட்கள்லாம் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தினமுமே போய் கேட்டு கத்துக்கிட்டது தான் இந்த அடியார் பெருமக்களுடைய பெருமையெல்லாம். அதுவும் குறிப்பாக நடுவில் நீங்க ஞான சம்பந்தர் பெருமான பார்க்கிற பொழுது இந்த 4 வரிசையிலே இவர் தான் சின்ன பிள்ளை, ஆனா இவர் தான் முதல்ல இருப்பார். காரணம் என்னன்னா, அது ஏதோ சின்ன பிள்ளைக்காக ஒரு ஸ்பெஷல் இடம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க அப்படிங்கறதெல்லாம் காரணம் இல்லை. அவர் பண்ணா மாதிரி புரட்சி, அவர் தான் அந்த ஒரு புரட்சியை தொடங்குறார். பக்திய இயக்கமா மாத்துறாரு. பக்தி மூமெண்ட் அப்படின்னு அந்த அவருடைய ஞானசம்பந்தர் காலத்துக்கு பக்தி மூமெண்ட் அப்படின்னே பேரு. ஏன்னா பக்தி ஒரு காலகட்டத்தில் பரவாத இருந்ததுனால தான் மாற்று சமயங்கள் எல்லாம் இங்க உள்ள வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்குது. பல திருக்கோயில்கள் மூடப்படுகிறது. அந்த நேரத்துலதான் முருகப்பெருமானின் அம்சம்னே அவரை சொல்லுவாங்க. ஏன்னா அவரை அதனால அந்த அம்சமாக நம்மளுடைய சீர்காழியிலே அவதாரம் பண்றார் ஞானசம்பந்த பெருமான். இவர்தான் ஸ்தலங்கள் தோறும் போய் சுவாமியை பாடி திருக்கடை காப்பு, இவர் பாடின பதிகங்களுக்கெல்லாம் திருக்கடை காப்புன்னு தான் பேரு. ஆனா சொல்லும் பொழுது பொதுவாகவே மூவர் பாடிய தேவாரம்னு சொல்லிடுவாங்க. மூவரும் தேவாரம் பாடல, அப்பர் பாடின பாடல்களுக்குத்தான் தேவாரம்னு பேரு. ஞானசம்பந்த பெருமான் பாடின பாடல்களுக்கு திருக்கடை காப்புன்னு தான் பேரு. சுந்தரர் பாடின பாடல்களுக்கு திருப்பாட்டு அப்படின்னு தான் பேரு. அது நாளடைவுல மூவர் தேவாரம்னு ஆயிடுச்சு. ஆனா இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அவர் தான் ஸ்தலங்கள் தோறும் போய் 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 இன்னைக்கு பிளாகர் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, டிராவல் பிளாக முதல்ல அவர் தான் தொடங்கி இருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் பிளாக வந்து முதல்ல அவர் தான் தொடங்கி இருக்கிறார். ஸ்தலங்கள் தோறும் போய் பாடுறார், நம்மளுடைய சமயத்தை பிரச்சாரம் பண்றார். பாடுங்க, தமிழாலேயே பாடுங்க, பெருமான் வந்து உங்களுக்கு அருள் செய்வார். அதனாலதான் இவர் சைவம் தான் வளர்த்தார். ஆனா தன்னை ஒரு இடத்தில் கூட தான் சைவ ஞான சம்பந்தன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை, தமிழ்ஞான சம்பந்தன் என்றுதான் அறிமுகப்படுத்தி கொண்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சைவத்துக்கும் தமிழுக்குமே பேதம் இல்லை, சிவனுக்கும் தமிழுக்குமே பேதம் இல்லை. ஏன்னா இவரு தமிழ் கடவுளோட அம்சமாவும் இருக்காரு இல்லையா, அதனால தமிழ் வளர்க்கறதுல இவருக்கு பெரும் பங்களிப்பு. அதனால அவர் திருநிலை நாயகி உடனாகிய பெருமானோடு சேர்த்து அந்த ஞானப்பால், அவர் வந்து பால் குழந்தை அழுதுமா பால் கொடுன்னு தான் சொன்னார். அவளோ ஜெகன்மாதா, அவ என்ன பண்ணா சிவஞானத்தை அதுல குழைச்சாலாம். சிவஞானத்தை குழைச்சுதான் ஞானசம்பந்தருக்கு கொடுத்ததுனாலதான் அவர் தொடங்கும் பொழுதே அம்பிகையினுடைய தோடு தான் தெரிஞ்சுதான் அவருக்கு. அதனாலதான் தோடுடைய செவியன் குண்டலமுடைய செவியன்னு பாடல, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்று வந்து பெருமான் வந்து பாடின நிறைய இடத்துல அம்பிகையை அவர் பாடியிருக்கிறார். அவங்க அப்பா வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவர் வந்து பார்க்க வர இடத்துல இவர் வந்து அவங்க அப்பாவை நலம் விசாரிக்கல. எங்க அப்பா தோணியப்பர், அதுவும் யாரோட சேர்ந்த தோணியப்பர், திருநிலை நாயகியோட சேர்ந்த தோணியப்பர். ஆமா, பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே மண்ணில் நல்ல வானத்துக்கு பூமிக்குமா உட்கார்ந்துருப்பாரு. பிரமாதமான அருமையா பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு கண்ணில வந்து தண்ணீர் வரும். ஏன்னா அந்த பெருமான் அங்க இருந்து அழுததுனாலதான் நம்மளுடைய அழுகை குரல் எல்லாம் நிறுத்துறதுக்காக அவர் அங்க அழுதுருக்கார். அதனால எனக்கு அது ரொம்ப. சீர்காழி கோயில மட்டும் எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க, நிச்சயமா தோணியப்பருடைய தரிசனம் நீங்க, ஏன்னா உருவத்தோட அவ்வளோ பெருசு இப்படி பார்ப்போம். கைலாயத்துல அவரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நமக்கெல்லாம் வந்து கைலாய பிராப்தி கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆனா நீங்க தோணியப்பரை போய் பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கும்போது அவர் கைலாயத்துல அமர்ந்திருக்கிற உமாதேவிய அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்துல பாப்பீங்க. நிச்சயம் சீர்காழி பாருங்க. அதுவும் தோணியப்பர் அந்த பேரே பாருங்க. இந்த உயிர்கள் எல்லாம் இந்த சமுத்திரத்துல, இந்த ஜனசமுத்திரத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இதை வந்து மீட்டெடுத்து கொண்டு போக தோணியாக வரக்கூடிய அப்பர் அவர் தான். அதனாலதான் அவர் பேரே வந்து தோணியப்பர். அவர்ல தொடங்குற அந்த ஞான பரம்பரை, பிறகு அப்பர் பார்க்கிறோம், சுந்தரர் பார்க்கிறோம்,
மணிவாசகர் பார்ப்போம். அப்புறம் சிவ குடும்பமே அங்க இருக்காங்க. ஒரு பக்கம் விநாயகர் பெருமானும், இன்னொரு பக்கம் முருகப்பெருமான், அம்பிகை. தொண்டு அப்படின்னு சொல்லிட்டாலே அம்பிகையோடு சேர்த்துதான் நம்ம அம்பிகையை பாடி அடியார்களும் இதுல இருக்கிறாங்க. அதனால ஒரு பக்கம் மூகாம்பிகை, முப்பெரும் தேவிகளின் ரூபமான மூகாம்பிகையும் அன்னை லலிதா பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரியாக இருக்கிற காட்சி. நம்மளுடைய சைவ சமயம் படைத்த நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள், அப்புறம் 9 தொகையடியார்கள் சேர்த்து மொத்தம் 72 பேர் இருப்பாங்க. எல்லாரும் நாயன்மார் தான் நம்ம வரும், 63 பேர் தான். ஆனா தொகையடியார்கள்னா யாருன்னா இந்த சில அடியார்கள்லாம் வந்து மொத்தமா சேர்த்திருப்பாங்க. தில்லைவாழ் அந்தணர்கள், அதுக்கப்புறம் வந்து முப்போதும் திருமீனி தீண்டியவர்கள், அதுக்கப்புறம் வந்து அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியன், இவங்கெல்லாம் தனித்தனி நாயன்மார்கள் கிடையாது. அது வந்து ஒரு குழு தான். அது சேர்த்ததுனாலதான் அவங்களை தொகையடியார்கள் அப்படின்னு. ஆக்சுவலி நான் இவ்வளோ 63 தாண்டி இவ்வளோ பொம்மைகள் இருக்கே அப்படின்னு நம்பர்ஸ் எல்லாம் 70 71 எல்லாம் வந்திருக்கே அப்படின்னு நான் யோசிச்சேன். இப்பதான் எனக்கு அந்த தகவல் தெரியுது. ஏன்னா அதுல பாருங்க, நம்மளுடைய சமய பெரியவர்களுடைய அந்த நுட்பத்தை, அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன், இனிமே வரப்போறவங்களுக்கும் நான் வந்து அடியேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமி, இனிமே பிறக்க போறவங்களுக்கும் சேர்த்து அடிவேன்ங்கிறாரு. எல்லாருக்கும் நான் வந்து அடியேன்னு அவர் தான் முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் திருத்தொண்டர் தொகை பாடுறாரு. அந்த பெரிய புராணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெரிய புராணம் 4000 சொச்சம் பாட்டு தான். ஆனா நமக்கு வந்து புராணங்கள்னு எடுத்துக்கிட்டா நமக்கு 18 புராணங்கள், 18 உப புராணங்கள். அதுல கந்த புராணத்துக்கு மட்டும் 1,00,000 கிரந்தம், 1,00,000 பாட்டு. தேவி பாகவதம் 1,25,000 சொல்றாங்க. மூலமான தேவி பாகவதம் 1,25,000. மொத்தமா சேர்த்தா கிட்டத்தட்ட 5-6 லட்சத்து பாட்டு இருக்கும். ஆனா எந்த புராணத்துக்குமே பெரிய அல்லது மகா அப்படிங்கிற அடமொழி கிடையாது. வெறும் 4000 பாட்டு இருக்கிற இந்த திருத்தொண்டர் புராணத்துக்கு தான் பெரிய புராணம்னு பேரு. ஏன்னா இது அளவில் பெரியது அல்ல, இது அருளில் பெரியது. அதனாலதான் தொண்டர்தம் பெருமை சொல்ல பெரிதே அப்படிங்கிறதுனால இதுக்கு பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்துக்கு ஒரு கதாநாயகர் இருக்கார். யாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் தான் தொடக்கம், அவர் தான் நடு, அவர் தான் முடிவு. அவருடைய பயணத்தை தான் சேக்கிழார் வந்து மிக அழகாக அது வந்து அந்த ஒரு பிளாகிங் மாதிரி ஒன்று பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். இதுல கதாநாயகன் யாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். ஒரு கதாநாயகன், ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிறோம், அதுக்கு ஒரு கதாநாயகன்னா ஒரு எதிர்கதை தலைவன் இருப்பார்ல, ஒரு ஆன்டி ஹீரோ. ஹீரோனா ஆன்டி ஹீரோ, வில்லன் இருப்பாங்கல்ல. இந்த பெரிய புராணத்துக்கு யார் வில்லன் அப்படின்னு கேட்டா சிவபெருமான் தான் வில்லன் அப்படின்னுட்டாங்க. ஏன்னா இவர் தான் எல்லா அடியார்களும் கடைசி கட்டம் வரைக்கும் போய் சோதிச்சார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அதனால்தான் வன் தொண்டர்னே பேரு. சிவபெருமானை திட்டிக்கிட்டே இருப்பார். மகத்தில் சனியனை போல நீ என்னை வந்து பாடுபடுத்துற, மக நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பிடிச்சா எப்படி பாடுபடுத்துவாங்களோ அது போல ஈசனே நீ என்னை பாடுபடுத்துறேன்னு அவ்வளவு உரிமையோடு திட்டுவார். ஏன்னா இந்த அடியார்களுடைய வாழ்க்கை எல்லாம் சாதாரணமான வாழ்க்கை இல்லைங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாமளும் பக்தி பண்றோம், நாமளும் பக்தியில தான் இருப்போம். ஆனா ஒரு நாளும் நாம் நாயன்மார்களுக்கு ஈடு இணையே ஆக மாட்டோம். ஏன்னா நமக்கெல்லாம் பக்தி இருக்கு, ஆனா பக்தியில வைராக்கியம் இருக்கான்னா சத்தியமா கிடையாது. இன்னைக்கு நாயன்மார்களோடு நம்மளை ஒப்பிட்டுக்கிறது அல்லது பெரியவர்களோடு நம்மை ஒப்பிட்டுக்கிறது அதெல்லாம் சுத்தமா செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா அவர்கள் பயணித்த பாதையில் நான் பயணிக்கிறேன்னு சொல்லலாமே தவிர, ஆனா நாயன்மார்கள் நானும் நாயன்மார் போலதான் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா வைராக்கியம் இருந்தது. ஏன் அந்த வைராக்கியத்தை பத்தி நான் சொல்றேன்னா, ஒரு நாயன்மாரை எடுத்துக்கலாம். நாகப்பட்டினத்துல ஒரு அதிபத்த நாயனார்னு ஒரு நாயனார் ஒருத்தர் இருந்தார். மீன்பிடிதான் அவருடைய தொழில். அவருடைய வைராக்கியம் என்னன்னா, தினமும் என்னுடைய வலையில சிக்கிற முதல் மீனை சுவாமிக்கு அர்ப்பணிச்சிருவார். சுவாமி இப்ப சோதனையை தொடங்குறார். அவர் விலையில ஒரு நாளைக்கு ஒரு மீன் தான் சிக்கும். அதை மறுபடியும் எடுத்து கடல்லே விட்டுருவார். ஏன்னா நான் தான் சத்தியம் பண்ணிட்டேனே, விட்டுருவேன். பல நாட்கள் அந்த குடும்பம் வறுமையிலே வாடுகிறது. ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல கூட அவர் வைராக்கியத்தை விடலைங்க. ஒரு மீன் தான் சிக்கும், விடுறாரு. கடைசியா ஒரு நாள் சுவாமி சரி இந்த மீனை தான் விட்டுட்டான், தங்க மீனை விடலாம் அப்படின்னு ஆசையை தூண்டுறது. ரத்தனங்களால் இழைக்கப்பட்ட தங்க மீனை ஒரு நாள் அனுப்புறாரு. அவருக்கு தங்கமாவது வைரமாவது வைடூரியமாவது எல்லாம் ஒண்ணுதான். அது மீன் வடிவத்துலதான் இருக்கு, அது மீன் கிடையாது, அது வந்து ஒரு உருவ பொம்மை தான். ஆனாலும் வலையில சிக்கன முதல் பொருள். சுவாமிக்கே விடுவேன் விட்டார். சுவாமி வந்து காட்சி கொடுத்து அவரை நாயன்மார் வரிசையில கொண்டு போய் சேர்த்தார். இதுதான் அந்த வைராக்கிய பக்தி. சிறுதொண்டர் அப்படின்னு ஒரு நாயன்மார் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு வந்து பிள்ளைகறி வந்து கேட்டார் சுவாமி. அதுவும் நான் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவேன். திருச்செங்கோட்டாங்குடி. ஆமா, நான் வருஷத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவேன். அதுவும் வீட்டுல பிறந்த முதல் குழந்தை 5 வயசு தான் சரியா இருக்கணும். அம்மா வந்து தலையை பிடிக்கணும், அப்பா வந்து அதை அறிந்து சமைச்சு போடணும். வில்லத்தனம் தானே இது? என்ன அநியாய கொடூரம். செஞ்சார். அந்த குழந்தை தான் சீராளத்தேவனாக மாறினார். திருவெண்காட்டு நங்கை
இந்த நாயன்மார்கள் நிறைய பெண் நாயன்மார்கள் ஒரு 3 பேர் தான் இருப்பாங்க. ஆனா ஒரு நாயன்மார் பின்னாடியும் அவளுடைய மனைவியோ அல்லது சகோதரியோ அவங்க தாயோ கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அவங்க பேர்லாம் நமக்கு தெரியாம போச்சு. திருவெண்காட்டு நங்கை போல ஒரு நங்கை வந்து கிடைக்காம போயிருந்தா சிறு தொண்டருடைய பெருமை இவ்வளவு தெரிஞ்சிருக்காது. அதனால அவர் நீங்க கீழே பார்க்கலாம், நீங்க முழுக்க கைலாசம் சென்று நடுவுல வச்சிருக்கோம். முழுக்க முக்கியமான நாயன்மார்கள். பூசலார் நாயனார், அது திருமூல நாயனார். மதுரைனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த மதுரையை மீட்டெடுத்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியின் கணவனான நின்றசீர் நெடுமாற பாண்டியன். இன்னைக்கும் மதுரைக்கு போகிற பொழுதெல்லாம் கிழக்கு மேற்கு கோபுர வாயில் வழியா தான் நம்ம நடந்து போவோம். அந்த கோபுரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் சில தியாகிகளை பத்தி நான் நினைச்சு கண்ணீர் வடிப்பேன். அதுல முக்கியமான ஒருத்தர் வந்து மங்கையர்க்கரசியார். இவங்க இல்லைன்னா இந்த கோபுரம் இவ்வளவு வசந்து இருக்காது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க சமயம் அந்த நேரத்துல கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல முழுக்க மதுரை வந்து சமணர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு. ஏன்னா மன்னனே கூன் பாண்டியனே வந்து சமணனா மாறிட்டான். பூஜைகள் எல்லாம் நின்று போய்விட்டது. மங்கையர்க்கரசியார் வந்து சோழ நாட்டு பெண்மணி. அவருக்கு பேர் வந்து மங்கையர்க்கரசி கிடையாது. நிஜமான பெயர் மாணி. மாணி தான் அவருடைய பெயர். அந்த மாணி தான் என்ன பண்றார், தன்னுடைய அமைச்சரான குலச்சிறையாரை கூப்பிடுறார். இனிமேல் இங்க சமணம் தழைக்க கூடாது, சைவம் மீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்னா வேதாரண்யத்திலே குழந்தை ஞானசம்பந்த பெருமான் இருக்கிறார், அவர் வந்தார் இந்த சமயம் வந்து இங்க மீட்டுருவாக்கம் ஆகும்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வராங்க. அப்புறம் நடந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவர் படுத்திருந்த அந்த மடத்துக்கு வந்து தீ வைக்கிறாங்க. அவர் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுகன்றார். அது வெப்பு நோயா போய் பாண்டிய மன்னனை வந்து பிடிச்சிக்குது. பிறகு மங்கையர்க்கரசியார் வரார். மங்கையர்க்கரசியார் இந்த அம்மையை பத்தி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, பெண்ணியத்தின் உச்சம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கணவன் வந்து மாற்று சமயம், சிவன் கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறார், சிவநாமம் சொல்லக்கூடாதுங்கிறார், திருநீரை தரிக்க கூடாதுங்கிறார். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சமயத்துல கண்டு முட்டு கேட்டு முட்டு. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரவங்களை பார்த்தா போய் குளிச்சுருவாங்களாம், கண்டு முட்டு, அது தீட்டு. நெத்தியில திருநீர் பூசினவங்களை பார்த்தா போய் குளிச்சுட்டு வந்துருவாங்களாம், கண்டு முட்டு தீட்டு. சிவசிவா விபூதி சைவம் இதெல்லாம் கேட்டாலே வந்து போய் குளிச்சுட்டு வந்துருவாங்களாம், கேட்டு முட்டு. ஆனா இந்த அம்மா யார் தன்னுடைய கொள்கையை விடல. நான் திருநீரை தரிக்காம இருக்கவே மாட்டேன், உங்களுக்கு என்ன பார்க்க பிடிக்கலையா, நான் நடுவுல ஒரு தெரை போட்டு பேசுறேன்னு தெரை போட்டு தான் அந்த அம்மா பேசுவாங்களாம். இவரை வந்து வெப்பு நோய் வந்து தாக்குது. சமணர்கள் வந்து சந்தனத்தை தேய்ச்சு அஸ்தினாஸ்தி அஸ்தினாஸ்தின்னு மந்திரம் சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. அப்புறம் இந்த அம்மா வந்துதான் ஞானசம்பந்தர் வந்தாதான் நீங்க இந்த வெப்பு நோயில இருந்து வெளியில வருவீங்கன்னு சொல்றாங்க. ஞானசம்பந்தர் வந்த போது கூட ஞானசம்பந்தருக்கு பாதி உடம்புதான் கொடுக்குறாங்களாம் சமணர்கள். ஏன்னா நாங்க இவ்வளவு நேரம் வந்து மருத்துவம் பார்த்து வச்சிருக்கோம், நீ வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு என்னாலதான் ஆச்சுன்னு சொன்னா 99 நீங்க தோன்ற மாதிரி கதையாயிடும் அந்த மாதிரிதான். அப்ப அவர் சொல்ல, சரி நீங்க நான் பாதி உடம்பே எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாராம், நான் விபூதி எடுத்துட்டு வந்தா கூட நீ என்ன சொல்லுவ, நீ ஏதோ மருந்து கலந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவ, உன் கையாலேயே போய் மடப்பள்ளியில இருந்து சாம்பல் எடுத்துட்டு வர சொல்லுன்னு சொல்லி அந்த சாம்பலை எடுத்துட்டு வந்து அப்பதான் திருநீற்று பதிகம் பாடுறார். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்து வருவாய் உமைப்பங்கன் திரு ஆலவாயான் திருநீரேன்னு சொல்லி அந்த திருநீரை ஒரு பக்கம் பூசுறார். ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு மாறிடுதான், வெப்பு நோய் பாதி நீங்கிடுச்சு. அப்ப அடுத்த இடத்துக்கும் பூசுங்கன்னு பாதிக்கும் பூசி அதையும் சரிப்படுத்துறாங்க. இப்ப சமணர்களோட அனல்வாதம் புனல்வாதம் புரிந்து அவர் அந்த ஏடு வந்து விடுறார். தங்களுடைய சமய கருத்தை வந்து ஏட்டுல எழுதி இதுல விடணும், தண்ணியில விடணும். தண்ணி அதை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா அந்த கருத்து வந்து செல்லாது. அது ஏடு வந்து எதிர்பட்டதுன்னா அந்த கருத்து தான் செல்லும். அப்பதான் அவர் வந்து ஒரு பதிகம் பாடுறார். வாழ்க அந்தனர் வானவராகினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குகன்னு பாடுறார். கூன் பாண்டிய மன்னனுடைய கூன் நிமிர்ந்து விடுகிறது. அன்று முதல் அவர் நின்றசீர் நெடுமாறனாக மாறுகிறார். மதுரை மீண்டும் சைவத்தின் இடமாக தழைக்க தொடங்குகிறது. அதனால அவங்க 3 பேரையும் பிரதானப்படுத்தி வச்சிருக்கு. இந்த நாயன்மார்கள்ல ஒரே ஒரு நாயன்மார் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுதான் யாருன்னா காரைக்கால் அம்மையார். நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காரைக்கால்ல அவதாரம் பண்ண காரைக்கால் அம்மையார். இந்த அம்மா வந்து தலையாலேயே கைலாசத்துக்கு நடந்து போனாங்களாம். பார்வதி தேவி உமாதேவி கேட்டாங்களாம், ஒரு பேய் உடலோடு ஒரு பெண்ணொருவள் வந்து கொண்டிருக்கிறாளே சுவாமி, யார் அவள் என்று கேட்ட பொழுது அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாராம், நம்மை பேணும் அன்னை கான் அப்படின்னா, நம்மளை காப்பாத்துற அம்மா. அவரை யாராவது காப்பாற்ற முடியுமா? அப்ப அவர் சொன்னது என்னன்னா, சைவத்தை காப்பாத்துற அம்மா, சமயத்தை காப்பாத்துற அம்மா, நம்மை வேணும் அம்மை கான்னு அவர் தன் வாக்கால அம்மையேன்னு அழைத்த காரைக்கால் அம்மையார். கையில மாங்கனி வச்சு மாங்கனியோட நம்ம பார்க்கணும். அம்மையார் பாடியது வந்து அற்புத திருவந்தாதி. இவங்கதான் முதல் பெண் நாயன்மாராக பாடினாங்க. அற்புத திருவந்தாதி பாடுறாங்க. சுவாமிய கடவுளை அற்புதம் என்று வந்து அழைச்சது வந்து இவங்க தான். இவங்க ஒரு இடத்துல பாடின ஒரு முக்கியமான ஒரு பாடல் எனக்கு பிடிச்சது. இந்த காலத்துல
ஜனங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளவு படிச்சவங்களா வேணாலும் இருங்க, எவ்வளவு கல்வி கற்றவர்களாக வேண்டுமானாலும் இருங்கள், ஆனால் அந்த கல்வி உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க கற்ற கல்வி வீண் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக இன்னைக்கு நிறைய பேர் தேவாரம் நாங்க படிச்சிருக்கோம், திருவாசகம் நாங்க படிச்சிருக்கோம், 12 திருமுறைகளை நாங்க கரைச்சு குடிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அது எப்பொழுது அவங்களுக்கு பயன் தரும்னா, படிக்கலாம், அதை பத்தி பேசவும் செய்யலாம். ஆனா அது அவங்களுக்கு அனுபவமா மாறுச்சுன்னா மட்டும்தான் படிச்ச படிப்புக்கான அந்த ஒரு பயனே நமக்கு வந்து சேரும் அப்படின்னு காரைக்கால் அம்மை சொன்னது எனக்கு வாழ்க்கையில பெரும்பாடும். ஒரு முறை நான் எதை படித்தாலும் அதை முழுவதுமாக அனுபவமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வேன். முடியலையா அதை விட்டுடுவேன். அந்த மாதிரி எனக்கு காரைக்கால் அம்மை ரொம்ப பிடித்தமானவங்க. அதுக்கப்புறம் அந்த நால்வர் பார்க்குறோம், கண்ணப்ப நாயனாரை பார்க்குறோம். இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பக்தியில எத்தனையோ விதமான பக்திகள் வந்தாயிடுச்சு. வந்த பிற்பாடும் இன்னைக்கு வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு அதுக்கு பக்தின்னு பேர் வச்சுட்டு, ஏன் கண்ணப்பர் பண்ணலையா, அல்லது வந்துட்டு சாக்கிய நாயனார் பண்ணலையா, அல்லது வந்து இவர் நந்தனார் பண்ணலையா, இல்ல ரொம்ப அடிபடுறதே கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் தான் வந்து அவர் பண்ணலையா, அவர் வந்து இப்ப மான் கறி வைக்கலையா, முயல் கறி வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த நாயன்மாரை பத்தி நான் ரொம்ப முக்கியமா சொல்லணும். ஏன்னா முதலாக இந்த சமயத்துல பாட தொடங்கினது நக்கீரர் சங்க காலத்துல, கடைசியா பாடினது பாம்பன் சுவாமிகள், 2ஆம் அருணகிரிநாதர்ங்கிற பாம்பன் சுவாமிகள். இவங்க அத்தனை பேரும் ஒரே ஒரு நாயன்மாரை மட்டும் விடாம ஸ்லாகிச்சிருக்காங்க. யாருன்னா கண்ணப்ப நாயனார். மணிவாசகர் எடுத்துப்போம், ஒரே ஒரு பாட்டு என்ன பாடுறாருன்னா, திருவாசகத்துல கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டு அருளினான். இந்த உலகத்துல 2 பேருக்கு நிகர் யாருமே இல்லை. ஒண்ணு கண்ணப்ப நிகர் யாரும் இல்லை, இன்னொன்னு எனக்கு நிகர் யாரும் இல்லை. அவர் தன்னை இதை முதல் வரியை படிக்கும்போது அவர் தன்னைத்தானே பெருமையா பேசிக்கிறாருன்னு நம்ம நினைப்போம். அதுக்கு அடுத்த வரி படிக்கணும் இல்லையா, எதுல நிகர் இல்லைன்னா கண்ணப்பனுக்கு இருந்த மாதிரி அன்புல நிகர் யாருமே இல்லை, எனக்கு இருக்கிற மாதிரி அன்பின்மையில நிகர் யாருமே இல்லை. தன்னை சிறுமப்படுத்தி அவரை ரொம்ப உயர்த்துறாரு. பார்த்துட்டு சிவபெருமான் என்ன ஆட்கொண்டார் பார்த்தீங்களா, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டு அருளினால் திருக்கோத்தும்பில வந்து பாடுறார் அந்த கண்ணப்ப நாயனார். அதுக்கப்புறம் பட்டினத்து சுவாமிகள், அவரும் நம்ம குருவுல வச்சிருக்கிறோம் இங்க, பட்டினத்தார் காரை இது பக்கத்துல நம்மளுடைய காவிரி பூம்பட்டினத்துல இருந்தவர். பவுன் 10 ரூபாய் வித்த காலத்துல வாரியார் சுவாமி சொல்லும் பொழுது சொல்லுவார், பவுன் 10 ரூபாய் வித்த காலத்துல 9 கோடி சொத்து வச்சிருந்தாராம். ஒரு கோடிக்கு ஒரு குமாஸ்தா மெயின்டைன் பண்ணல, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரியா மெயின்டைன். அவர்தான் அவரோட குமாஸ்தாவா இருந்தவர் தான் நமக்கு இந்த திருவாதிரை எப்போ களி. ஆமா, அவர்தான் சேந்தனார். அவர் வந்து கேக்குறாரு, அவர் ஒரே ஒரு வாசகம் தாங்க படிக்கிறார், கட்ன கோமணத்தோட வெளியே வந்துட்டார், காதறிந்த ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கு. கட்ன கௌபீனத்தோட வெளியே வந்துட்டாரா. அவர் வந்து கேக்குறாரு, என்னங்க 9 கோடி சொத்து இருக்கு, என்னங்க விட்டுட்டு போறீங்க, தூக்கி தெருவில் போடுறான்ட்டு. அப்படி துறந்தவர் அந்த பட்டினத்து சுவாமிகள். அவர் வந்து கண்ணப்பரை பாடுறார், என்னன்னா என்னால சில விஷயம் செய்ய முடியாது, செய்யவே முடியாது. ஒன்று, வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லன். இவர் மாதிரி சிறு தொண்டரை மாதிரி என்னால பிள்ளைக்கறி சமைச்சு போட முடியாது. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லன். நம்மளுடைய முதல் நாயன்மாராக இருக்கக்கூடிய திருநீலகண்டத்து குயவனார், அவர் மனைவி சொன்னதன் காரணமாக மனைவியையே தீண்டாமல் நித்திய பிரம்மச்சாரியாக அவர் வாழ்ந்தார். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லன், நாளாரில் கண்ணகழ்ந்து அப்ப வல்லேன் அல்லன், இனி நான் எப்படி சென்ற ஆளாவதோ என் திருக்காலத்தி அப்பனுக்கு. 6 நாள்ல ஒரு மனுஷன் பக்தி பண்ணி கண்ணை பிடுங்கி அப்பிய கண்ணப்பனுக்கு பக்தி நிகராக என்னால பண்ண முடியாது. காரணம், சேக்கிழார் வந்து கண்ணப்பரை ஒரு இடத்துல அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த வேடுவ இனத்தை அறிமுகப்படுத்துறார். அச்சமும் அருளும் அறிவிலார் அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு பயம்னாலும் என்னன்னு தெரியாது, அருள்னாலும் என்னன்னு தெரியாது. அந்த பரம்பரையில பிறந்த கண்ணப்ப நாயனார் முதலாக அந்த காளத்தி மலையில சுவாமியை பார்க்கிறார். அவருக்கு சிவன்னு தெரியாது, அது பரம்பொருள்னு தெரியாது, இது நமக்கு மோட்சம் நல்கும்னு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு ஜென்மாந்திர வாசம், அதை பார்த்ததும் குடுமிசாமின்னு போய் கட்டி பிடிச்சுக்கிட்டாராம். அவருக்கு தெரிஞ்ச அது குடுமி மாதிரி ஒரு அமைப்பு தெரிஞ்சிருக்கு. குடுமிநாதரை போய் கட்டி அணைச்சுக்கிட்டாராம், கொஞ்சராராம், முத்தம் கொடுக்குறாராம். முத்த மழையில அவர் வந்து நினைக்கிறாராம், என்னமோ தெரியல, உன்னை பார்த்தா எனக்கு அன்பா பெருகுதே சுவாமின்னு தான். அப்பதான் தன் தலையில இருந்த காட்டு மலரெல்லாம் கொண்டு போய் சுவாமிக்கு வச்சு அர்ச்சனை பண்றார். அந்த பொன்முகள் யார் ஓடுது அந்த காலத்தி மலைக்கு கீழே, வாய் நிறைக்க அதை நிறைச்சிக்கிட்டு கொண்டு போய் அபிஷேகம் பண்றார். அவர் வேட்டையாடிய மான் கறி முயல் கறி எல்லாத்தையும் வச்சு வந்து சுவாமிக்கு வந்து படைக்கிறார். அப்புறம் அந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். சிவகோச்சாரியார் வரார், என்னடா இது அனாச்சாரம் யார் பண்ணதுன்னு அதெல்லாம் இது பண்ணிட்டு போறார். இவர் வரார், மறுநாள் வந்து இவருடைய பூஜையை பண்றார்.
சிவாச்சாரியார் கனவுல வந்து சுவாமி போறார், நாளைக்கு நீ என்ன பண்ணு, மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பாரு, யார் இந்த காரியத்தெல்லாம் செய்யறான்னு பாரு, அவனுடைய பக்தியுடைய மேன்மையை பாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பதான் அவர் ஒளிஞ்சிருந்து பார்க்கும் பொழுது சுவாமி வேண்டும்னே ஒரு கண்ணத்துல வந்து ரத்தம் வர வைக்கிறாரு. இந்த ரத்தத்தை நிறுத்த என்ன பண்றது அப்படின்னு தெரியல, ஊனுக்கு ஊன். சரின்னு என்ன பண்றாரு, தன்னுடைய கண்கள்ல பிடுங்கி அந்த கண்ணில் அப்புறாரு. கண்ணில் அந்த ரத்தம் நின்று போச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய நிஜ பெயர் திண்ணப்பன். குழந்தை பிறந்தப்ப தின்னுன்னு இருந்ததுனால திண்ணப்பன் தான் பேரு. கண்ணு நின்று போச்சு. இதோட நிறுத்தினாரா சுவாமின்னு? அதனாலதான் சொன்ன வில்லுன்னு. மற்றொரு கண், இடது கண்ணுல இருந்தும் ரத்தம் வர வைக்குது. இப்ப அடையாளம் வச்சுக்கணும். அப்பதானே கண்ணு அங்க இருக்குன்னு. இவர் ரெண்டு கண்ணையும் பிடிக்கிட்டா எங்க வைக்கிறது? செருப்பு காலோட அந்த கால் அந்த இதுக்கு போகுது. ஒரு கண்ணை பிடுங்க போகும் பொழுது சேக்கிழார் சொன்னார், ஒரு கை வந்து கண்ணப்பனை பிடித்தது, பிடித்த கை வளையல் அணிந்திருந்தது. அம்மா இடது பக்கம், இடது பக்கம்னால அம்பிகையினுடைய கண்ணை தானே அவர் வைக்க போனார். வேண்டாம்பான அம்மாவால தாங்க முடியாது இல்ல. இந்த நாயன்மார்கள் எல்லோரும் அம்பிகையையும் பாடி இருக்கிறார். கண்டிப்பா. சேக்கிழார் வந்து ஒரு இடத்துல திருக்குறிப்பு தொண்டர் புராணத்துல அம்பிகையை பாடுறார். இந்த அண்டமே அவளுக்கு மனைங்கிறார். இந்த அண்டம் முழுவதும் அவளுக்கு வீடு. வீடுனா லைட்டு போடணும்ல, விளக்கு ஏற்றணும்ல. சூரியனும் சந்திரனும் அவள் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்குன்னுட்டார். கை வந்து பிடிச்சுதாமா. பிறகுதான் நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா, இனி எனக்கு நீ கண் கொடுத்த காரணத்தால் இன்று முதல் நீ கண்ணப்பன் என்று வழங்கப்படுவாய். எனக்கு நீ காவல் என்றபடியினால் எனக்கும் இந்த மலைக்கும் இனி நீயே காவல். உன்னை பூஜித்து உன் அனுமதி பெற்ற பிறகே அடியவர்கள் என்னை வந்து பூஜிக்க வேண்டும்னு அவருக்கு அந்த வரத்தை கொடுத்தார். அர்ஜுனனுடைய மறுபிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த கண்ணப்ப நாயனாரை நம்ம பார்க்கணும். இந்த பக்திக்கு ஈடாகலாம் ஒருத்தரும் பக்தி பண்ண முடியாது, ஒருத்தரும் பண்ண முடியாது. 6 நாள்ல எல்லாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு புரிஞ்சு இன்னைக்கு கண்ணு கொடுப்பாங்க. 4 பேருக்கு சொல்லிட்டு நான் கண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேணா கண்ணு கொடுப்பாங்க. அதுவும் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுப்பாங்க. யாரும் இப்படி எல்லாம் எடுக்குமா? அதெல்லாம் கூட போறதெல்லாம் கூட ரொம்ப ஜாஸ்தி. நான் தான் சொல்லிட்டேனேம்மா, இவங்களுக்கு வந்த மாதிரி தொல்லைகளும் துன்பங்களும் யாருக்கும் வராது. ஆனா விடாப்பிடியாக அந்த வைராக்கியத்தில் நின்றதுனால்தான் நாயன்மார்கள் ஆனா அதனாலதான் அவங்கள கோயிலுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. மன்னர்களும் அவங்கள அவ்வளவு தூரம் ஆராதனை பண்ணி, மன்னர்கள் கட்டின அத்தனை பெரிய பெரிய ஆலயங்கள்ல தன்னோட சிலை இருக்கோ இல்லையோ நாயன்மார்களுக்கு மரியாதை கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா வச்சாங்க. பிறகு நம்ம மார்க்கண்டேயர், அவரும் அடுத்த வைராக்கிய பக்தி. 16 வயசு அவருக்கு வாழ்க்கை முடிய போகுது. ஆனா என்றும் 16 நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு திருக்கடையூர்ல வந்து அந்த காலசம்ஹார பண்ணதுனாலதான் காலசம்ஹார மூர்த்தி. அங்க கூட சொல்லும் பொழுது பாசக்கயிறு யமன் வீசுறான். பாதி வந்து மார்க்கண்டேயர் மீதும் பாதி சிவலிங்கத்தின் மீதும் விழுது. இடது கால் வேகமா வந்து ஓங்கி ஒரு உதைச்சுது அம்பா இந்த யமனை. இடது கால் தான் அம்பாள் தான். ஊன்றிய திருவடி வலத்திருவடி, எத்திய திருவடி இடத்திருவடி, அம்பிகையினுடைய திருவடி. ஒரு காலால உதைச்சா அந்த காலசம்ஹார மூர்த்தி. எல்லாரும் போய் கேக்குறாங்க, இவனை போய் சம்ஹாரம் பண்ணிட்டீங்களே, என்ன கேட்காதீங்க, அம்பாளை போய் கேளுங்க. ஏன்னா முதல்ல வந்து அம்மா தான் வருவா, அப்புறம் தானே அப்பா வருவார். அதனால அவ வந்து முதல்ல ஒரு உதை விட்டுட்டா. அதனாலதான் ரெண்டையும் ஒன்னா வச்சு, ஒரு பக்கம் கைய பிடிச்சா ஒரு பக்கம் காலால அவனை எத்தனான். அதனால வந்து அந்த ரெண்டையும் ஒன்னா வச்சிருக்கோம். சிறப்பு. பிறகு பதஞ்சலிக்காகவும் வியாக்கிரபாதருக்காகவும் பெருமான் ஆடிய அந்த ஆனந்த நடராஜ தாண்டவ கோலம் சிதம்பரத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த நடராஜர் வந்து எப்படி அப்படின்னா, நம்ம மனிதர்களுக்காக காட்சி கொடுத்த நடன காட்சி கொடுத்த நடராஜர். முதல் நடராஜர் ஒருத்தர் இருக்கார். யாருன்னா, அம்பிகைக்கு நடன கோல தரிசனம், மங்கைக்கு நடன கோல தரிசனத்தை காட்டினதுனால்தான் அந்த ஊருக்கே உத்தரகோச மங்கை அப்படின்னே பேரு. மரகத நடராஜர், அவரும் நம்மளுடைய வீட்டுல வந்து இடம் பெற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பகீரதன் அடுத்த தொண்டர். இந்த கங்கை இன்னைக்கு நம்ம ஓடுது, நாம எல்லாம் போய் நீராடுறோம்னா இந்த பகீரதன், இவரை பார்க்கும் பொழுது கூட இவர் தன் பாவம் போக வந்து கங்கைய பூமிக்கு அழிச்சுட்டு வர, முன்னோர் பாவம் போக. குழந்தைன்னா அப்படி இருக்கணும். தன்னுடைய பொறுப்பு இல்லை, தன்னுடைய முன்னோர்கள் கண்ணுக்கு முன்னாடி இல்லாத முன்னோர்களுக்கும் தான் பொறுப்பு அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால அந்த பகீரத பிரயத்தனம், கங்கை வந்து பூமிக்கு வரக்கூடிய காட்சி. பிறகு வந்து இங்க அன்னபூரணி, இவளுடைய வரலாறு ஒரு சுருக்கமா நான் ஒரு வரலாறு சொல்றேன். நான் சொன்னல, காத்தியாய மகரிஷிக்கு மகளாக அம்பிகை காத்தியாயினிங்கிற பேரோடு காசி தேசத்துல வந்து அவதாரம் பண்றா. சின்ன பொண்ணா இருந்தப்போ அம்பாளுக்கு என்ன வேலையா, காசிக்கு வரக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் உணவு தரக்கூடிய வேலை, அவங்களுக்கெல்லாம் உணவு சமைச்சு போடுற வேலையை தான் அம்பாள் வந்து பண்ணா. அதனாலதான் அவளை வந்து எல்லாரும் ஜனங்கள்லாம் பூரணமா அந்த அன்னத்தை கொடுத்ததுனால அன்னபூரணி என்றே அழைத்தார்கள். பிரம்மனுடைய சிரத்தை சேதம் பண்ணதுனால சுவாமிக்கு வந்த பிரம்மஹத்தி தோஷம் தேவி அன்னமிட அது வந்து சரியான. அதனால அந்த தொண்டுனால அவ எந்த நிலைக்கு வந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம அன்னமிடுதல்ங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கடமை. ஆமா,
அதற்கடுத்து பிட்டுக்காக மண் சுமந்து ஈசன் மண் சுமந்து பிறம்படிப்பட்டது. மணிவாசகருக்காகவும் வந்திப்பாட்டிக்காகவும். நமக்கெல்லாம் கடவுள் வந்து தாயாக வருவார், தந்தையாக வருவார், குருநாதராகவும் வருவார். ஆனா வேலைக்காரனாகவும் ஈசன் வருவார், கடவுள் வருவார்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா இந்த வந்திப்பாட்டி கதையில இருந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த நரியை பரியாக்கியது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அவர் கோவப்பட்டது, பாண்டிய மன்னன் அவரை மறுபடியும் சிரச்சேதம் பண்ணது. சுவாமி கோவப்பட்டு வைகையில வந்து வெள்ளத்தை வந்து வர வச்சுறாரு. இப்ப வீட்டுக்கு ஒருத்தர் கரையை அள்ளி கொட்டுறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்திப்பாட்டி அந்த ஊரில் பரம சொக்கநாத பக்தியாக இருக்கிறாள். அந்த அம்மா நினைக்கிற அவளுக்கு வந்து பிள்ளைகள் இல்லை, நான் யாரை போய் நான் வந்து கூப்பிட்டுப்பேன், என்னாலையும் முடியாது, யாரை நான் வந்து கூலிக்கு ஆள் வைப்பேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே சொக்கநாதா, என் கையில காசும் கிடையாது, என்ன பண்றதுன்னு சொல்லும் பொழுது வாசல்ல ஒரு குரல் கேட்குது, கூலியோ கூலி. கூலியை முதல்ல தொடங்கி வச்சவர் இவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கூலியை இப்படி யாருன்னா இப்படி வருவாங்களான்னு பார்த்தா அழகிய மன்மதனே வடிவமா 16,000 மன்மதர்கள் சேர்ந்து இணைஞ்ச மாதிரியான ஒரு வடிவத்தோடு ஒரு பையன் இடுப்புல வந்து பழைய ஆடை அரை கசைத்து கட்டிக்கிட்டு வர்றார். அங்க அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாராம். சேக்கிழார் சொல்றார், நல்ல வேலைக்காரன் என்ன எடுத்துட்டு போகணும்னா பழைய மண்வெட்டி தான் எடுத்துக்கிட்டு வரணும். பலன்னு எடுத்துட்டு வந்திருக்காரு. சிவனுக்கே வேஷம் போட தெரியலையாமா, புது மண்வெட்டியே தோல்ல வந்தி அதை பார்த்தாவது கண்டுபிடிச்சிருக்க வேணாம், இவன் வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு. அவனை பார்க்க கூலியோ கூலி. அப்பா நீ என்ன கூலிக்கு? ஆமா பாட்டி நான் கூலிக்கு தான். உன்னை பார்த்தா இவ்வளவு அழகா இருக்கியப்பா, நீ ஏன்பா இந்த வேலை செய்யறது? என்ன பண்றது பாட்டி, இந்த ஊர் தான் எனக்கு பொண்ணு எடுத்த ஊர், என் பொண்டாட்டி அன்னபூரணி தர்ம சம்வர்த்தினி, ஊருக்கெல்லாம் சோறு போடுவா, ஆனா என்ன கண்டுக்க மாட்டா. நான் 4 பிள்ளை பெத்தேன், மூத்த பிள்ளை மகோதரம், அது தெருவுக்கு தெருவு தான் உட்காந்துருக்கும், அதுவும் ஒரு வேலை செய்யாது. என் கடைசி பிள்ளைய சொந்த மச்சனம் பொண்ணுக்கு தான் கட்டி கொடுத்தேன், ஆனா அவனும் என்ன பண்ணிட்டான், ஒரு குரத்தைய கூட்டிட்டு ஊரா சுத்த ஆரம்பிச்சிட்டான். நடுவுல இருக்கிற 2 பசங்களும் வீட்டுக்கு அடங்காம போயிட்டதுனால அவனுக்கு ஊர்காவலுக்கு போயிட்டானுங்க. யாருன்னா விநாயகர், வீரபத்திரர், கால பைரவர், வேலவர். மூத்த புள்ள கடைசி புள்ள, இடையில இருக்கிற கால பைரவரும் வீரபத்திரரும் நமக்கு காவல் தானே. அது சொல்றாரு, அப்பா நான் வந்து காசெல்லாம் கொடுக்க முடியாது, புட்டுதான் பாட்டி, நீ காசு கொடுத்தாலும் நான் அதுதான் வாங்கி சாப்பிட போறேன், அதுக்கு நீ அதையே கொடுத்துரு. அப்ப அந்த அம்மா பாட்டி வந்து சொன்னாலாம், என்னால முழு புட்டு கொடுக்க முடியாதுப்பா, புட்டு எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் புட்டு உதிர்ந்து இருக்கும், அந்த புட்டுகளை நான் சேகரிச்சு உனக்கு கொடுத்துட்றேன், நீ கொடுத்தாலும் நான் உதிர்த்து தான் சாப்பிட போறேன், நீ அதையே கொடு. எவ்வளவு சோம்பேறித்தனம் வந்து இப்பயாவது கண்டுபிடிச்சிருக்க வேணா, கண்டுபிடிக்கல. நீ கொடுத்தாலும் நான் உதிர்த்து தான் சாப்பிடணும், அதையே கொடு. சரிப்பா இப்படி உட்காரு அப்படின்னு உட்கார வைக்கிறா. அந்த குழாவில இருந்து அந்த புட்டை வந்து அந்த அம்மா வந்து எடுக்கிறா. சொக்கநாதருக்கு சமர்ப்பணம்னு எடுக்கிறா. எல்லா புட்டும் உதிர்ந்து போச்சு. அவருக்கு சமர்ப்பணம் ஆயிடுச்சு. அதான் உதிர்ந்த புட்டை தரேன்ட்டால, எல்லாமே உதிர்ந்து போச்சு. அப்பா இன்னைக்கு உனக்கு வேட்டை தான், இந்த மொத்தமும் சாப்பிடுன்னு. அவர் அது உதிர்த்து சாப்பிட்டது. சேக்கிழார் சொன்னார், அவர் பரஞ்சோதி முனிவர், திருவிளையாடல் புராணம் பாடின பரஞ்சோதி முனிவர் சொல்றார், அவர் உதிர்த்தது புட்டை அல்ல, வந்தியின் வினையை அப்படின்னு. என்ன அருமை இல்ல. அவர் உதிர்த்தது புட்டை அல்ல, வந்தியின் வினையை உதிர்த்தார். சாப்பிடுறார், அப்புறம் கரையில போய் படுக்கிறாரு. எல்லாருக்கும் தெரியும், அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்டர்டெயின் பண்றாராம். அவரே நடனம் ஆடி பாட்டு பாடக்கூடியவர் தானே, பாடுவாராம், கொஞ்ச நேரம் தூங்குவாராம். அப்புறம் தான் வந்து பாண்டியன் வந்து சாட்டையால ஒரு அடி அடிக்க, வேதம் அடி உண்டது, 5 பூதம் அடி உண்டது, உலகப்பயிர்கள் எல்லாம் அடி உண்டு. சொக்கநாதர் வந்து அந்த பிட்டுக்காக மண் சுமந்து பிறம்படிப்பட்ட காட்சி இன்னைக்கும் ஆவணி மூல திருவிழாவில் ஒரு நாள் புட்டு சொக்கநாதர் கோயில்ல போய் இந்த காட்சியை வந்து அங்க வந்து பண்ணியே காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் மணிவாசகர் எனக்காக பெருமான் அடிபட்டு மண் சுமந்து இருக்கிறார், இனி இந்த அமைச்சர் பதவி எனக்கு தேவையில்லை, இனி ஈசனை பாடுவதே என்னுடைய தொழில்னு இவர் ஏடு சுமந்து போனாராங்க. அவர் முன்னாடி போறார், இவர் மாணவனாக மாறி ஏடு சுமந்து சென்றார் திருவாசகத்துக்கு. அவர் தான் ஏடு சுமந்து போய் கடைசியில திருச்சிற்றம்பலத்துடையான்னு பெருமான் கையெழுத்து போட்ட அந்த இதுவும் இருக்கு. அப்பேற்பட்ட மணிவாசகர் வந்தி பாட்டியம். அதனாலதான் அந்த தொண்டரையும் வச்சிருக்கோம். மதுரைனால மீனாட்சி இல்லாம இருக்கு. அதனால குழந்தை குமரகுருபரனுக்காக முத்துமாலை பரிசு தந்து, ஏன்னா திருமலை நாயக்கன் காலம் ஆரம்பிச்சிருச்சு மதுரையில. அப்போ 7 வயது நிரம்பிய குமரகுருபரர் மதுரை எம்பதிக்கு விஜயம் செய்யறார். செஞ்சு அம்பாளை வந்து பிள்ளைத்தமிழ் பாடுறார். 100 பாட்டு, 10 பருவம், பருவத்துக்கு 10 பாட்டு, 10 பாட்டு, 100 பாட்டு. வருகை பருவம் அப்படின்னு ஒரு பருவம் பாடுறாரு. நடுவுல செங்கீரை பருவம், அம்மானை பருவம், அம்புலி பருவம், சப்பானி பருவம், காப்பு பருவம், செங்கீரை பருவம் எல்லாம் இருக்குதுல. வருகை பருவம்னு ஒரு பருவம். தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே, நரைபழுத்த துறைந்தீன் தமிழின் ஒழுகுனரும் சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்தகழ்ந்து எடுக்கும் தொழும்பருள கோயிற்கேற்றும் விளக்கே, வளர் சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் விடியே,
எரிதரங்கும் உடுக்கும் புவனம் கடந்த ஒருவன் தன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே, மதுகரம் வாய் மடுக்கும் குழற்காடி ஏந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே, மலையத்வஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவேன்னு பாட்டி பாடுறார். இதோ இந்த பால மீனாட்சியா நிக்கிறா பாருங்க அம்பாள், 3 வயசு பெண் குழந்தையா இதே ரூபத்தோட கருவறையில இருந்து குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்தா. பக்கத்துல உட்கார்ந்து தரிசனம் பண்ணிட்டு இருந்த திருமலை நாயக்கன் கழுத்துல இருந்த முத்துமாலையை கழட்டி குமரகுருபரர் கழுத்துல போட்டுட்டு அம்பாள் போய் மறைஞ்சிட்டான். அம்பிகை முத்துமாலை பரிசு தந்து கேட்டதுனாலதான் இன்னைக்கும் மதுரையில அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு பள்ளியற பூஜை முடிஞ்சு நட சாத்தும் பொழுது இந்த பாட்டை பாடிதான் நட சாத்துவாங்க. மதுரை தன் விழுமியத்தை விடாமல் இருக்கிறதுங்கிறதுக்கு இது இன்னொரு சாட்சி. அதனால அவரையும் நம்ம வச்சிருக்கோம். அப்புறம் அந்த பாண்டிய குலத்துக்கே குலகுருவாக இருந்த அகத்தியர். மதுரை அப்படிங்கிறதுனால அந்த பெருமையோடு சேர்த்து அடுத்த நம்ம படியில பார்க்கலாம். அடுத்த படியில வள்ளலார், அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகளை நம்ம பார்க்குறோம். இவங்க அத்தனை பேருமே முருக பக்தர்கள் அப்படிங்கிறதுனால எனக்கு வள்ளலாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய திருமுறைகள் மீது எனக்கு அலாதியான ஈடுபாடு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதின்னு பெருமானை கடவுளை சிவபெருமான ஜோதி ஸ்வரூபமாக அவர் நமக்கு கண் முன்னாடி காட்சி படுத்தி நிற்கிறார். அதையும் தாண்டி பசிப்பினியை போக்கக்கூடிய ஒரு உன்னதமான மகான். இன்னைக்கும் அவர் ஏற்றிய அணையா அடுப்பு தான் நம்மளுடைய அந்த சத்தியஞான சபையில நம்ம வடலூர்ல நம்ம பார்க்கிறோம். அவரும் முருக பக்தர் அப்படிங்கிறதுனால 3 முருகனை பிரதானப்படுத்தி சுவாமிமலை முருகன், திருஆவினன்குடி முருகன், அப்புறம் ஒரு அழகான ஒரு முருகன் ஒன்று வச்சுட்டு ஒரு பக்கம் நக்கீரர், இன்னொரு புறம் அருணகிரிநாதர். அதனால அந்த மகான்களை எல்லாம் வச்சிருக்கோம். அருணகிரிநாதர் இன்னொரு புரட்சியாளர். மறுபடியும் சொன்னது போல இவர் என்ன பண்றார், முருகனுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் முருகனுக்கு கீழே கொண்டு வரார். எந்த கடவுளை பாடினாலும் அங்க முருகனை பாடும் பொழுதெல்லாம் இன்னொரு கடவுளை சேர்த்தே பாடுவார். குறிப்பாக நாராயணரை பாடுவார், அம்பிகையை பாடுவார், விநாயகரை பாடுவார், அதுக்கப்புறம் சுவாமியும் அவர் பாடுவார். இவர் இவர் பாடின திருப்புகழ் மட்டுமல்ல, இன்னும் எண்ணற்ற கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, அப்புறம் கந்தர் அலங்காரம், வேல் விருத்தம், சேவல் விருத்தம், மயில் விருத்தம்னு என்ன, அது மொத்தமும் ஞான சாகரம் தான். அருணகிரிநாதரை ஒருவன் வாழ்க்கையில பிடிச்சுக்கிட்டாலே போதும், வாழ்க்கையில கடை தேறிடலாம். அப்படி பாம்பன் சுவாமிகளை 2ஆம் அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் விட்டு போன ஒரு சில பணிகளை இவர் பண்றார். என்னை காத்த பரம ரகசிய சக்தி உங்களையும் காக்காது ஒழியுமோ அப்படின்னு சொல்றாரு. என்னை காப்பாத்தின சுவாமி உங்களை காப்பாத்தாம இருப்பாரா? அதனால நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு ஏற்பட்ட ஒரு அற்புதமான மகான். எனக்கு இவரை பார்க்கும் பொழுது இவரை தத்துவ ரீதியா ஜனங்க தெரிஞ்சுக்கணும். இவர் பல நூல்கள், பாட்டு 6666 பாட்டு பாடியிருக்காரு. அதுல பல கட்டுரை தொகுப்புகளாகவே இருக்கும். அதுல குறிப்பா சைவ சமய சரபம்னு ஒரு நூல் ஒண்ணு இருக்கு, தகராலய ரகசியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அதை படிச்சா தெரியும் பாம்பன் சுவாமிகளுடைய பணி எப்பேற்பட்ட பணி. அதை கண்டிப்பா ஜனங்க செய்யணும். அதனாலதான் பாம்பன் சுவாமிகளையும் வச்சிருக்கோம். அப்புறம் தொண்டுன்னா அனுமன் இல்லாத ஏது. ஆமா, என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்பார் அப்படின்னு சொல்லிட்டு கம்பன் வர்ணிச்ச அந்த அவர் ராமரை தான் தெய்வமா அவர் ஏத்துக்கிட்டார். ஆனா எப்ப வரைக்கும் ராமர் தெய்வம்னா சீதையை பார்க்காத வரைக்கும் தான். எப்ப சீதையை அவர் பார்த்தாரோ, சீதை அன்று முதல் அவருக்கு பெரும் தெய்வம், ராமர் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையோடு இருக்கக்கூடிய அந்த காட்சி பட்டாபிஷேக கோலம். அப்புறம் நல்ல ஒரு கம்பீர கணபதி. இது எங்களுடைய பழைய பொம்மை, ஒரு 21 வருஷம் ஆகுது. பெட்டு விநாயகர்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கம்பீர கணபதியாக பெருமான் இருக்கக்கூடிய அந்த காட்சி. அதுக்கப்புறம் அபிராம பட்டர், அம்பிகையை அவர் உபாசனை பண்ணதுனால அபிராம பட்டரை வச்சிருக்கோம். அபிராமி அந்தாதி. அதுக்கப்புறம் சித்தர்கள் எல்லாம் வாழை பெண் தெய்வம் என்று சொல்லக்கூடிய பாலா திருப்புர சுந்தரி உபாசனை பண்ணிதான் எல்லா செயல்களையும் அடைச்சதுனால சித்தர்களை காமனா வச்சுட்டு அவங்களுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய வாழை பெண் தெய்வம். அப்புறம் பட்டினத்தார் வள்ளலார் மறுபடியும். அப்புறம் அங்க நிறைய பேர் என்ன இவரை பார்க்கும் போதெல்லாம் கிருபானந்த வாரியார்னு சொல்லிடுவாங்க. ஆனா இவர் பேர் குழந்தையானந்தரா. நானுமே கிருபானந்த வாரியார்னே சொல்லி விக்கிறாங்க, அப்படிதான் நினைச்சிட்டேன். ஆனா இவர் மதுரை குழந்தையானந்த சுவாமி. மதுரையில மீனாட்சியினுடைய திருக்கரங்களால தேவியினுடைய கருவறையிலேயே 7 ஆண்டுகள் வாழ்ந்தவர் இந்த குழந்தையானந்த சுவாமிகள். பிறகு அவருடைய குரு காசியில இருந்து அவர் காசிக்கு கூட்டிட்டு போய் அங்க அவருக்கு எல்லா வித்தையும் சொல்லி கொடுக்குறார். காசியில இவருக்கு ஒரு ஜீவசமாதி உண்டு. அந்த ஜீவசமாதியில இருந்து வெளிப்பட்டு மதுரையில சில 100 ஆண்டுகள் வாழ்ந்து மொத்தம் 300-400 வருஷம் வாழ்ந்திருக்காரு இவர். வாழ்ந்து அங்க ஒரு ஜீவசமாதி, வத்தலகுண்டு பக்கத்துல அங்க ஒரு ஜீவசமாதி அவருக்கு இருக்கு. பார்க்க குழந்தை மாதிரியே இருப்பார். அதனாலதான் குழந்தையானந்தா. ஆனா அந்த பேர் சொன்னா யாருக்கும் தெரியாது. மீனாட்சி மைந்தன் என்றே அவருக்கு ஒரு திருப்பெயர் இருக்கு. நம்ம வீட்டுல மீனாட்சி மைந்தன் இல்லாம எப்படி அப்படின்னு அவருடைய, அதனாலதான் மீனாட்சி சத்தநாதன் பக்கத்திலேயே அந்த மீனாட்சி மைந்தனை வச்சிருக்கோம்.
அப்படியே கீழே வந்து இங்க வேதவியாசர் பாரதம் வந்து அவர் பெருமான் எழுதுறார், விநாயகர் பெருமான் வேதவியாசர் சொல்ல சொல்ல பாரதம் எழுதுற பெருமான். இங்க வந்து கைலாச பர்வத வாகனத்தை வந்து நம்ம பார்க்கிறோம். 10 தலை ராவணன் வந்து அந்த மலையை வந்து தூக்கிட்டு இருக்கிற காட்சி. ராவணன் வந்து சிவபக்தனாக மாறிய ஒரு முக்கியமான ஒரு இடம் அந்த இடம்தான். அவன் திக்விஜயம் போனப்போ இந்த கைலாச மலையில யாரோ இருக்கிறாங்களாமே, அவங்கள போய் நான் பார்க்கணும்னு போறான். அப்புறம் நந்தியை தடுக்கிறார். அப்புறம் அங்க நிறைய பிரச்சனை எல்லாம் நடக்குது. உன் முகம் குரங்கு முகமா இருக்குன்னு சொல்றாரு, நந்தி சாபம் கொடுக்குறாரு, எல்லாம் நடக்குது. இவன் என்ன பண்றான், இந்த கைலாச மலையவே நான் பேத்து எடுத்துக்கிட்டு லங்கைக்கு போக போறேன்னு பேத்து எடுக்கிறதுக்காக தூக்குறார். அம்பாள் வந்து பயந்தாளாம். இந்த இடத்த சொல்லும் பொழுது அம்பாளுக்கு ஏதுப்பா பயம் அப்படின்னு சொன்னா, அந்த ஓவியமே அப்படிதான் இருக்கும். தேவி வந்து பயந்தா மாதிரி சுவாமியை வந்து அரவணைச்சிருப்பா. அது என்னன்னா, கைலாசத்துல பல உயிர்கள் இருக்கிறது. அந்த உயிர்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆதாரம் யாருன்னா அம்பிகை. உயிர்கள் பயந்ததுன்னு காட்டணுங்கிறதுக்காகத்தான் உயிருக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய அம்பிகை பயந்தான்னு காமிச்சு அதை காட்சிப்படுத்தினாங்க. சுவாமி என்ன பண்றார், தன்னுடைய கால் கட்ட விரலால ஒரு அழுத்துறார். ராவணன் வந்து கீழே மாட்டிக்கிறான். 1000 வருஷம் அவன் ரோதனம் பண்றான். கத்து 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 கத்துன்னு கத்துறான். அவனுக்கு அதுக்கு முன்னாடி பேரு தசக்ரீவன் தான், ராவணன்கிறது அவனுடைய பேர் இல்லை. 1000 வருஷம் கத்துறான். அங்க இருந்து ஒரு முனிவர், வாகீச முனிவர்னு பேர். ஏண்டா இப்படி கத்து கத்துன்னு கத்துற, நீ தான் நல்லா பாடுவிய, சுவாமி வந்து சாமகான பிரியன், பாடு, அவன் வந்து உன்னை காப்பாத்துவான்னு சொல்ல தன் 10 தலையில ஒரு தலையை பிச்சு 20 கையில ஒரு கையை வந்து உடைச்சு அதுக்குள்ள இருந்த நரம்பை எடுத்து வீணை மீட்டு சாமகானம் பாடுறார். சுவாமி வந்து காட்சி கொடுத்தது, பிறகு வந்துட்டு இது ஆயுதத்தை கொடுத்தது எல்லாம் தெரியும். இவருக்கு வரத்தை கொடுத்து இவருக்கு ராவணன்னு பேரை வச்சு அமிச்சிடுறார். லங்கேஸ்வரன் ஈஸ்வர பட்டமே. இன்னொரு வேலை பண்றார், வாகீச முனிவரை இங்க கூப்பிடுறார். கிட்ட வாங்க, உங்களை நான் சொல்ல சொன்னேன்னா, இந்த இடம் எனக்கு சொந்தமான இடம், என்னுடைய அனுமதி இல்லாம எந்த விஷயத்தையும் நீங்க சொல்லக்கூடாது. ஏன் அவனுக்கு நீங்க சொன்னீங்க, இதனால வரப்போற பின்விளைவு என்ன தெரியுமா, எவ்வளவு பெரிய அழிவு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுமா? இந்த அழிவுக்கு நீங்கள் துணை போனதின் காரணமாக இந்த கைலாசவாசம் இன்று முதல் உங்களுக்கு வாய்க்க பெறாமல் போகட்டும், நீங்கள் பூமியிலே சென்று மானிட பிறவியாக பிறக்க கடவுதுன்னு சாபம் கொடுத்துறாரு. அவர்தான் அப்பர். திருநாவுக்கரசர் ரொம்ப கஷ்டப்படுவார் இல்லையா, நொந்து போயிடுவார். ஆமா, அதனாலதான் அவர் இங்க வந்த பொழுது கூட கிட்டத்தட்ட 76 வருஷம் வரைக்கும் அவர் இந்த சமயத்தில் இல்லாம, இந்த சமயத்தில் பிறந்தும் மாற்று சமயத்துலதான் இருக்கிறாரு. கடைசி ஒரு 4 ஆண்டுகள் தான் இந்த சமயத்துக்கே வந்து அவருக்கு கைலாய காட்சி. இன்னைக்கும் நம்மளுடைய ஐயாரப்பர் கோயில்ல கைலாய காட்சி. அதனாலதான் அவருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. எல்லாரையும் சுவாமி கைலாயத்துக்கு தான் கூப்பிட்டார். இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டதுனாலதான் கைலாய காட்சி திருவையாறுல அவர் வந்து காமிச்சார். அதனால அதையும் நாம வந்து அங்க வச்சிருக்கோம். அப்புறம் இந்த படி முழுக்க வந்து திருவள்ளுவர் இருப்பார், அதுக்கப்புறம் தேசப்பிதா காந்தியடிகள் இருப்பார், அதுக்கப்புறம் பாரதியார். எனக்கு ரொம்ப பிடித்தது பாரதியாரை, அதனால பாரதியாரும் இருப்பார். அவரை பத்தி சொல்லணும்னா என்ன நேரம் ஓடிடும். பாரதியார். அப்புறம் எனக்கு நான் சொன்னது போல எனக்கு இந்த சமயத்தை பத்தி, தமிழை பற்றி, நம்மளுடைய சமய பெரியவர்களை பற்றி எல்லாம் இந்த அடியனுக்கு சொல்லிக் கொடுத்து என்னுடைய குரு திருமதி தேசமங்கையரசம்மா. அவங்க அந்த செட்டு மாதிரியே வச்சிருக்காங்க. முன்னாடி ஒரு மாணவர் உட்கார்ந்து அந்த கதை கேட்கிற மாதிரி. கலைகள் அப்படின்னு சொல்லும் போது கணபதி, வாத்திய கணபதியை நம்ம வந்து பார்க்கிறோம். வாகன கணபதி, வாத்திய கணபதி, 2 பக்கமும் வந்து 2 நடன மங்கைகள் நடனம் ஆடுற காட்சி. அப்புறம் இந்த வீட்டினுடைய மகாராணி, எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய தடாதகை. எந்த கை உங்களை விட்டாலும் இந்த தடாதகை விடாது அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய தடாதகை பிராட்டியார் பால மீனாட்சியாக இருக்கிற அந்த காட்சி நடுநாயகமா வச்சிருக்கோம். பால மீனாட்சினா அங்க பால முருகனும் இருக்கணும் இல்லையா, அதனால அம்மாவும் பிள்ளையும் பால மீனாட்சியாகவும் பால முருகனாகவும். பார்க்க டக்குனு கிருஷ்ணர் மாதிரி ஒரு அமைப்பு, ஆனா பால முருகன். இந்த சரவண பொய்கையில வந்து அந்த தாமரைப்பூல தவழ்ந்தார் பார்த்தீங்களா, அந்த காட்சியும் வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம். பிறகு நிறைவாக எங்களுடைய இந்த ஆண்டு புதிய வரவு கிருஷ்ண ஜெயந்திக்கே நாங்கள் வச்சு வழிபாடு செஞ்சோம். ஒரு அழகான ஒரு பசு கிருஷ்ணர், அதோடு சேர்த்து பெருமானுடைய ஒரு விஸ்வரூப காட்சி மாதிரி, பேருருவ காட்சி மாதிரி, நாராயணருடைய பேருருவ காட்சி. எனக்கு இவரை பார்க்கும்போதெல்லாம் நாராயணர் மகாவிஷ்ணுன்னு தோணாது. இவர் வந்து மகாபாரத கிருஷ்ணன் மாதிரியே தான் என்னுடைய கண்ணுக்கு வந்து காட்சி கொடுப்பார். ஏன்னா அவர் அந்த மகாபாரதத்துல பல இடத்துல தன்னுடைய பேருருவத்தை காமிச்சிருக்கார். தூது போன இடத்துல வந்து துரியோதன் சபையில தன்னுடைய பேருருவம் காமிச்சிருக்கார். சகாதேவன் கிட்ட தன்னுடைய பேருருவத்தை, நிஜ உருவத்தை காமிச்சிருக்கார். பிறகு வந்துட்டு இதுல போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு காமிச்சிருக்காரு, இந்த மாதிரி பீஷ்மருக்கு காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி பல காட்சிகள். அதனால இவரை பார்க்கும் பொழுது எனக்கு பாரத கிருஷ்ணன் மாதிரியே இருக்கும். அதனால அவரையும் வந்து வச்சிருக்கோம். இது ஒரு பழைய பொம்மை. இந்த ஆண்டு வந்து அவரை கொஞ்சம் ரீபெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் முழுக்க அம்பிகைகளுடைய திருமேனிகள் தான். முதல் படியில வந்து நடுநாயகமாக ராஜராஜேஸ்வரி, நிற்கக்கூடிய லட்சுமியும் சரஸ்வதியும்,
ஒரு புறம் பெரியபாளையத்து அன்னை பவானி, அந்த பக்கம் பெரியபாளையத்து அன்னை ஸ்ரீ பவானி கட்டப்படக்கூடிய அம்பிகை. அப்புறம் இந்த படி என்ன கணக்குன்னா, இது 7, 8, 9 அப்படிங்கிற மாதிரி கணக்கு. சப்த மாதர்கள், பிறகு அஷ்ட மாரியம்பிகைகள், அது நடுநாயகமாக சமயபுரத்து மாரியம்மனோடு சேர்த்து அஷ்ட மாரியம்மன், நம்மளுடைய புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில்ல வந்து விதான ஓவியங்களாக இந்த 8 பேரும் இருப்பாங்க. மகாமாரி தொடங்கி கௌமாரி வரைக்கும் 8 மாரியம்மன்கள் இருப்பாங்க. இவங்க 8 பேருமே 8 தத்துவம் தான். ஒருத்தி வந்து அழகு சுந்தரமாரி, வீரத்துக்கு அதிதேவதையாகிய வீரமாரி, நெருப்புக்கு அதிதேவதையாகிய அக்னி மாறி, தேவர்கள் பூஜிக்கக்கூடிய தேவமாரி, தண்ணீருக்கு அதிதேவதையாகிய காற்றுக்கு அதிதேவதையாகிய தோயமாரி, அதுக்கப்புறம் வந்து பரதத்துவத்தை நமக்கு சொல்லக்கூடிய பராமாரி, இந்த கால்நடைகள் அதையெல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய கோமாரி என்று அழைக்கப்படக்கூடிய கௌமாரி. பிறகு இங்க வந்து நவஸ்ரீ தாயார், இது அடுத்து 8, அதுக்கப்புறம் 9. 108 திவ்யதேசத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள்ல ஒரு 9 முக்கியமான திவ்யதேசத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய தாயார்களுடைய சுரூபங்கள் நவஸ்ரீ தாயார் என்று அழைக்கப்படக்கூடிய 9 தேவியர்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 8 மீனாட்சி நாங்க வச்சிருக்கோம். இந்த இதுல என்னன்னா, அந்த மீனாட்சி காலையில தொடங்கி திருவனந்தல் தொடங்கி இரவு பள்ளியறை பூஜை வரைக்கும் அவளுடைய மரகத திருமேனி, அவளுடைய இதுல இருந்து சில நாழிகை கணக்கு வித்தியாசத்துல 8 விதமான சக்தி சுரூபங்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவள் அஷ்ட சக்திகளுக்கும் சக்தி அவள். அதுல திருவனந்தல்ல அவள் மகா சோடசியாக, அதுக்கப்புறம் விழா பூஜையில பாலை வடிவமா இருக்கிறாள், அதுக்கப்புறம் வந்து புவனேஸ்வரியாக இருக்கிறாள், பிறகு கௌரியாக இருக்கிறாள், பிறகு ஷாமளையாக, பிறகு ராஜ மாத்தங்கியாக, பிறகு பஞ்சதசியாக, பிறகு வந்து ஷோடசி என்று சொல்லக்கூடிய 8 விதமான சுரூபங்கள். காலையில பார்த்தாலும் வெண்பட்டு தான், இரவு அர்த்தஜாம பூஜை பள்ளியறை பூஜையில பார்த்தாலும் வெண்பட்டு தான். அதனாலதான் 2 வெண்பட்டுலையும் இதோடு சேர்த்து 8 மீனாட்சிகள் இருப்பாங்க. அஷ்ட மீனாட்சி தரிசனம். திருக்கடையூர் அன்னை அபிராமி ஒரு புறம், சரஸ்வதியும் மகாலட்சுமியும். அடுத்த படியில வந்து இங்க துர்கா பரமேஸ்வரி 12 திருக்கரங்களோடு காட்சி தரக்கூடிய தேவியாக நம்ம பார்க்கிறோம். சிம்மவாகினி, பிறகு மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று அழைக்கப்படக்கூடிய மும்மூர்த்திகள். நம்மளுடைய திருமயிலை கற்பகாம்பிகை, அண்ணாமலை உண்ணாமலை, பிறகு காமாட்சி, மீனாட்சி, அன்னை விசாலாட்சி, 3 பேரு. 18 திருக்கரங்களோடு இருக்கக்கூடிய மகாலட்சுமி சண்டிகா பரமேஸ்வரி பார்க்கிறோம். அப்புறம் இங்க நடுநாயகமாக இன்னொரு சிம்மவாகினி, துர்க்கை, காளி என்ன வேணாலும் சொல்லலாம். அப்புறம் இங்க வந்து நாகாத்தம்மன் பார்க்கிறோம், பிறகு கருமாரி அம்மனை பார்க்கிறோம். இது முக்கியமா சொல்லணும், இந்த அழகழகான பொம்மைகள் நம்ம கிட்ட இருக்குன்னா அது காரணம் வந்து பொம்மை உற்பத்தி செய்யக்கூடிய பொம்மை உற்பத்தியாளர்கள், பாட்டர்ஸ், குயவர்கள்னு நம்ம சொல்றோம். இப்போ அவங்க பக்தர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க அவங்கள. அவங்களுக்கும் ஒரு சிறப்பு செய்யணுங்கிறதுக்காகத்தான் அவங்களுடைய பொம்மையும் நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம். ஏன்னா நான் போன வருஷம் கூட நம்மளுடைய சேனல்ல வந்து சொல்லும் பொழுது சொல்லியிருப்பேன், என்னன்னா இவர்கள் சக்கரம் சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாகரிகத்தின் சக்கரமே வந்து சுற்ற ஆரம்பிச்சதாக வரலாற்று ஆய்வறிஞர்கள்லாம் சொல்றாங்க. ஏன்னா இவர்கள் தான் பாண்டத்தை தயார் பண்றாங்க. பாண்டம் தான் சேகரிப்புல வேட்டை சமூகமாக இருந்து மனுஷன் வந்து அந்த சேகரிப்பு சமூகமாக கல்டிவேட் ஆனது இந்த இடத்துல இருந்துதான். அதனாலதான் அது ரொம்ப பூர்வக்குடி. இந்த பொம்மை உற்பத்தியாளர்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு அவங்களையும் நம்ம வச்சிருக்கோம். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடித்த இலக்கியம் அப்படின்னு சொன்னா சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகார நாயகியாகிய கண்ணகி, கோவலன், மாதவி, கண்ணகி தேவி சிலம்போடு அமர்ந்திருக்கக்கூடிய மங்கள தேவி கண்ணகியாக. ஏன்னா இவளுடைய வழிபாடுதான், கண்ணகி வழிபாடுதான் மாரியம்மன் வழிபாடுகளுக்கெல்லாம் தொடக்கம். ஏன்னா இவதான் மாறி தரும் தெய்வமாக இலக்கியத்துல சிலப்பதிகாரத்தில் பதியப்பட்டது இந்த அம்பிகை தான். அதனாலதான் கண்ணகி தெய்வத்தையும் நம்ம வந்து பிரதான படுத்தி வச்சிருக்கோம். அப்புறம் நீங்க பார்க்கலாம், இங்க மரகத நடராஜர் வச்சிருக்கோம். அந்த ரிஷபம் வந்து நியாயமா முதல் படியில சுவாமியோட தோணியப்பரோடு இருக்க வேண்டியது. அங்க இடப்பற்றாக்குறையினால இங்க அம்பிகையை பார்த்த மாதிரி சுவாமியை பார்த்த மாதிரியே வச்சிருக்கோம் எதிர்நிலையில. அப்புறம் கிருஷ்ணர் வச்சிருக்கோம், விநாயக பெருமான் வச்சிருக்கோம், நாரதர் ரொம்ப அழகா. நாரதர் இவ்வளவு பெரிய சைஸ்ல வேற எங்கேயும் பார்க்கலன்னா, ஏன் நாரதர்லாம் வந்து செட்டு பொம்மைகள்ல இவ்வளோண்டு இருக்கிற நாரதர் தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா இங்க 2 அடி உயரத்துக்கு நாரதர் சூப்பரா இருக்காரு. நாராயணருக்கு பக்கத்துல அவரும் அவருக்கு இணையா அந்த ஹைட்ல இருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. மீனாட்சிங்கிறது ஒரு அனுபவம். அவளை வந்து சும்மா ஏதோ மாதிரி நினைச்சுக்க கூடாது. அவளை உணரணும், ஆத்மா உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தரையும்
மீனாட்சிங்கிறவ அனுபவம் அனுபவம்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து மீனாட்சி உபாசனை பண்றவங்க எல்லாரையுமே பிடிக்கும், மீனாட்சி ஆராதிக்கிற எல்லாரையுமே பிடிக்கும். உலகத்து ஜீவராசிகள் அத்தனை பேருமே, அதாவது ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருமே. அப்படி பார்த்தா இங்க வந்து என்ன உறவா வேணா இருக்கலாம், ஆனா அவள்கிட்டேர்ந்து வந்தவங்க அப்படிங்கிறதுனால ஒரு தாய் வயிற்று குழந்தைகள் தான் அத்தனை பேரும். இதுல வந்து பாகுபாடே கிடையாது, எந்த மதத்துக்காரங்களா இருக்கலாம், எந்த ஜாதிக்காரங்களா இருக்கலாம், இதுதான். ஸோ ஒரு தாய் வயிற்று பிள்ளையா நம்ம அத்தனை பேரும் உபாசனை பண்ணக்கூடிய தெய்வங்களை எல்லாம் இங்க என்ன தத்துவத்தோட நம்ம அந்த கொழுப்படியில வைக்கிறோங்கிற முழுமையான அந்த காரண காரியங்களை புரிஞ்சு அறிஞ்சு அதை பகுத்தறிஞ்சு இதெல்லாம் இன்னைக்கு செய்தியா நான் வந்து இந்த பக்தி உலகத்துக்கு கொண்டு போகணும். இந்த கொலுவை பார்க்குறவங்களுக்கு நாலெட்ஜை கடத்தணும், கொண்டு போய் சேர்க்கணுன்ற மிகப்பெரிய பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு ஒரு கொலு அமைக்கப்பட்டிருக்கு. பாரம்பரிய கொலுப்படின்னு அங்க பிரிச்சு பார்த்து ஒரு தனி கொலு செட்டப்பை காட்டினாரு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா எல்லாமே பாரம்பரியமா தான் இருக்கு, இங்க எந்த கலப்படமுமே கிடையாது, ஒரு ஆர்டிபிஷியலான எந்த விஷயங்களும் இல்லாம அந்த பொம்மைகள் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தோட தான் நம்ம கொலுப்படியில வைப்போம். எல்லாமே பாரம்பரியம்தான் இங்க, எல்லாமே வந்து அந்த தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த பாரம்பரியத்துல நம்முடைய பக்தி மார்க்கத்துல யாரெல்லாம் முன்னோடிகளா இருந்து குரு பரம்பரையா இருந்து நம்மளை வழி நடத்துறாங்களோ அவங்களையெல்லாம் ஆராதனை பண்ணி நம்ம அந்த பாதையில போகணும், அவங்க காட்டின அந்த மார்க்கத்துல நம்மளும் நடக்கணும். அவங்களுடைய கால் பட்ட அந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனா அந்த பாதையில நடக்கிறோமா, அதுல பயணிக்கிறோமா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கொலுவா இருந்தது. என்னுடைய அனுபவம் இன்னைக்கு மாபெரும் அனுபவமா இருந்தது. உள்ள வந்து கிரகிச்சிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆன்மாவை பூரணமா திருப்தி அடைய வச்சுது. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே, அது கூட எனக்கு தெரியல பாருங்க. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னா அந்த தொண்டர்களுடைய பெருமையை இதை விட அழகா சிறப்பா, அதாவது கோடான கோடி தொண்டர்கள் வந்திருக்காங்க, சைவம் வளர்த்த தொண்டர்கள். அதுல ஒரு துளி அரவிந்தன் சொல்லும் போதே உடம்பு அப்படியே மெய் சிலிர்க்குது. ஒரு படி ஃபுல்லா வச்சு கொடுத்த தகவல்கள் அத்தனையிலையும் கண்ணப்ப நாயனாரை பத்தி நமக்கு ஓரளவுக்கு தெரியும், அது கதையா தெரியும். ஆனா அவருடைய பெருமையை எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ சொல்லி ஒவ்வொரு நாயன்மாரை பத்தியும் அவ்வளோ அழகா சொல்லி அந்த நால்வருடைய பெருமையை சொல்லி சேக்கிழார் பிரான் எப்படி வந்து பெரிய புராணத்தை தொகுத்து கொடுக்குறாருங்கிற பெருமையை சொல்லி அந்த தொண்டர் தொகையா, அது என்னப்பா திருத்தொண்டர் தொகை, 72 நாயன்மார்கள்னு அந்த மாதிரி நாயன்மார்கள்ல 63 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, இவங்களையும் இணைக்கணும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் மொத்தமா இந்த வீடியோல எந்த எடிட்டு கட்டு எதுவுமே நான் கொடுக்க தயாரா இல்லை. இது சேர வேண்டியவங்களுக்கு சேரும், அது மட்டும் நான் உறுதியா நம்புறேன். இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை, இந்த மாதிரி ஒரு கொலுவை நான் வாழ்க்கையில எதிர்காலத்துல நம்ம கொலு வைக்கணும்னா என்ன பொறுப்போட நம்ம வைக்கணும், அதை நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து பொறுப்பு எடுத்துக்கணும். நம்ம அப்படியே ஏனதானு கொலு அப்படிங்கிறது எல்லா ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக இல்லாம தகவல் களஞ்சியமா பக்தி மார்க்கத்துல வரக்கூடியவர்களுக்கு நம்ம பொறுப்பெடுத்துட்டு என்ன கொடுக்க போறோம், ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தாலும் அந்த அளவுக்கு அதுல என்ன ஒரு முழுமையை நம்ம கொடுக்க முடியும், கொஞ்சம் சாப்பிட்டாலுமே திருப்தியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் வந்து கத்துக்கிறேன். அரவிந்தனை வந்து மகன் அப்படின்னு என்னதான் சொன்னாலுமே ரொம்ப ஒரு குருவா இருந்து நிறைய அப்பப்ப பேசும்போதெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த கால் போகுங்க. அது ஃபுல்லாவே வெட்டி பேச்சு வீண் பேச்சே கிடையாது, அவ்வளவும் ஞானத்தை உள்ள புகுத்துறதா இருக்கும். அந்த மாதிரி நிறைய நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு குருவா நினைச்சு நான் மரியாதை செலுத்துறேன். என்னென்னைக்கும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது, தகவல்களை அடுத்த பக்தி மார்க்கத்துல கொடுக்கக்கூடிய பணியை, சொற்பொழிவுகள் ஆற்றக்கூடிய பணி அடுத்தடுத்து மென்மேலும் சிறக்கணும் அப்படின்றத ஒரு தாயா நான் வந்து இது வந்து வாழ்த்துறதுக்கு வயசு காரணமா மட்டுமே, அனுபவம் எனக்கு இல்லை, படிப்பறிவு இல்லை, எந்த ஒரு மேதா விலாசம்னு சொல்லக்கூடியது எதுவுமே கிடையாது. ஒரு தாயா இருந்து ஒரு வயது காரணமா மட்டும் வாழ்த்துறேன். மென்மேலும் சிறக்கணும். குடும்பம் வந்து ஆயுள் ஆரோக்கியம், குழந்தை அங்கணனுடைய எதிர்கால வளர்ச்சி எல்லாமே சிறப்பா இருக்கணும். ரொம்ப அருமையான ஒரு குழந்தை, ஞான குழந்தைய பெற்றெடுத்த தாய்க்கு மீண்டும் இந்த நேரத்துல அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம்
ரொம்ப இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கக்கூடிய ஒரு வீடியோ கொடுத்துருக்கேங்கிற ஒரு பெருமிதமா நான் அதை சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது நந்தினி வைப்ஸ் சேனல்ல பொக்கிஷம்ல இதை ஒன்று வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு அழகான சந்தர்ப்பத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. நன்றி அரவிந்தா. ரொம்ப அருமையா இருந்தது இந்த சொற்பொழிவை. பல பேர், நூற்றுக்கணக்கான பேர் மேடையில நீ கேட்க, எல்லாரும் கேட்கக்கூடிய ஆனந்தத்துல கூட கவனச்சிதறல் இருக்கும். எனக்கு அந்த கவனச்சிதறல் இன்னைக்கு இல்லை. நான் முழுமையா உள்வாங்க என்னால ஆன முயற்சி எடுத்தேன். என்னுடைய ஆன்மா எவ்வளவு கிரகிச்சுக்க முடிஞ்சதோ அதை கிரகிச்சிருக்கு. எவ்வளவு காலம் அது ஞாபகத்துல இருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் அசை வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இப்ப பசுமாடோ ஏதோ ஒரு பிராணி அது அசை போட்டு அந்த அதை டைஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும். அது கிடைக்கிற நேரத்துல கடகடான்னு மேய்ஞ்சிரும். திரும்ப உட்காந்து அசை போட்டுட்டு இருக்கும். எனக்கு அசை போடுறதுக்குன்னு நேர அவகாசம் இல்லைன்னாலும் அடிக்கடி நம்ம பேசிக்கும் போது இதை 100 முறை நம்ம ஸ்லாகிச்சு பேசி உள்வாங்க வேண்டிய விஷயங்கள். வாசிப்புல மறுவாசிப்பு பண்ணதான் அந்த விஷயம் ஒவ்வொரு தரையும் ஒரு வேற டைமென்ஷன்ல தெரியும். கண்டிப்பா காட்டும். அதனால மறுவாசிப்பு அம்மா ரொம்ப கூடுதலா தான் உண்மையா சொல்லியிருக்காங்க. அதுல இதுவே கிடையாது. ஏன்னா அடக்கம் அமரருள் உயக்கம் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன். அதனால நான் இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறேன். ஒண்ணுமே நான் பண்ணல. எனக்கு இந்த நாயன்மார்களை பத்தி படிக்கும் பொழுதெல்லாம் என்ன நாம பண்ண போறோம், அடுத்து நம்ம சமயத்துக்கு நாம என்ன செய்ய போறோம், என்ன தொன்று ஆட்ட போறோம்னு அப்படிங்கிற அந்த பய உணர்வும் பொறுப்புணர்வும் தான் இன்னும் அதிகமா இருக்கு. அதனாலதான் சமயத்துல யாராவது ஏதாவது சமய ரீதியாக ஏதாவது ஒண்ணு பண்ணும் பொழுது கூட இது சரியில்லை, இது தவறுன்னு சுட்டி காட்டுற அந்த தைரியமும் வர்றது இந்த நாயன்மார்கள் கிட்டையும் நம்ம தொண்டர்கள் கிட்ட இருந்தோம். இவ்வளவு பொறுமையா இருந்து. ஏன்னா பொதுவாகவே நீங்க சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வீடியோவோ இல்ல அரை மணி நேரம் வீடியோவோ தான் எடுப்பாங்க. ஆனா நீங்க அதை பண்றதே இல்லை. மொத்தமும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரமா இருந்தாலும் இருக்கட்டும், இது ஒரு பதிவா ஒரு டாக்குமெண்டேஷன், இது தேவைப்படுறவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிற அந்த நினைப்பெல்லாம் ரொம்ப பெரிய நினைப்பு. அதுக்கே முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆண்டுதோறும் போன வருஷம் எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி இந்த வருஷமும் வந்திருக்கீங்க. இனி வருடம்தோறும் நிச்சயமா நான் மிஸ் பண்ண கூடாத ஒரு குழுவாவும் அரவிந்தனுடைய குழுவை நினைக்கிறேன். இந்த நேரத்துல கேமரா பர்சனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம போற இடத்துல ஒன் ஷாட்ல பேச மாட்டாங்க. அந்த கொஞ்சம் கட்டு கொடுத்து தான் பேசுற மாதிரி வரும். ஆனா அரவிந்தன் மடையை திறந்து விட்டுட்டா அது என்ன காஷ்மீர்ல தொடங்குனது கன்னியாகுமரி வரைக்கும் போய் தான் கடலோட சங்கமிக்கும். அந்த அளவுக்கு உள்ள பிரவாகத்தை வீடியோல கேப்சர் பண்றதுக்கும் அந்த ஒரு திறனோட செஞ்சதுனால கேமரா பர்சனுக்கும் என்னுடைய நன்றியை இந்த வீடியோல பர்டிகுலரா நான் சொல்லி ஆகணும். ரொம்ப சிறப்பான ஒரு குழு அமைச்சு எங்களுக்கெல்லாம் கண்களுக்கு விருந்தா அழகழகான பொம்மைகளை கண்கொட்டாம ரசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா பொம்மைகளோட நேர்த்தியை பத்திலாம் அதிகமா சொல்ல முடியல. இந்த வீடியோல தகவல்கள் சொல்லிட்டு போனோம், பொம்மைகளை பத்தி நம்மளால சொல்ல முடியல. ஆனா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நான் அந்த பேசும் பொம்மைன்னு ஒரு எபிசோடு கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு நேர கால அவகாசம் கிடைச்சதுன்னா அரவிந்தனுடைய பேசும் பொம்மை எபிசோட நான் பேசி ஒரு ஒரு பொம்மை எடுத்து அதனுடைய தத்துவம் தாத்பரியம்லாம் எபிசோட்ஸ் ஃபியூச்சர்ல இன்ஃபர்மேஷன் எபிசோட்ஸ் கொடுக்க நானுமே பேசுறேன். அது எனக்கு இந்த செகண்ட்ல தோணுன விஷயம். பொம்மையை ரசிக்காம விட்டுட்டோமோன்ற ஒரு தாபம் எனக்கு இருக்கு. பொம்மையை ரசிச்சேன், ஆனா உங்களுக்கு கடத்த முடியல. அதை எதிர்காலத்துல நமக்கு நேரம் காலம் அவகாசம் எல்லாமே கிடைச்சதுன்னா, அவளுடைய அருள் கிடைச்சதுன்னா அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு அழகான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.